வேண்டத்தக்கவை எவை என்ற 8ஆம் திருமுறையிலே மாணிக்க வாசகருடைய ஒரு வாசகத்தை எடுத்துக்கொண்டு அருள் கூடியிருக்கிறது. திரு அருள் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப ரெலவெண்ட் தலைப்பு இது. வேண்டத்தக்கவை எவை தலைப்பை நான் எடுத்திருக்கிறது இந்த மாணிக்க வாசகருடைய பாட்டில். அவர் என்ன சொல்றார்? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டிய முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை படிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும். இத்தனை வேண்டும் போட்டு வேண்டத்தக்கவை எவைங்கிறதுக்கு பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஒரு ரெடில். இந்த பாட்டு ரொம்ப தலைப்பு மாதிரி இந்த செய்யுள்லாம் பல லெவலில் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்யுள். மேம்பாக்கா இதை பார்க்க முடியாது. இந்த தலைப்பும் அப்படிதான். இந்த தலைப்பை எத்தனையோ லெவலில் நம்ம சிந்திக்கலாம். இந்த வேண்டத்தக்கவை எவை அப்படிங்கிறது யார் வேண்டுகின்றார்கள் என்ற ஒரு காரணத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அத்தனை லெவலில் இதை பார்க்கலாம். ஒரு சமுத்திரம் மாதிரி, ஒரு கரையில் நின்றுட்டு பார்க்கலாம், சமுத்திரத்தை ஒரு மாதிரி அனுபவிக்கலாம். பார்த்து கொண்டு இருக்கிற முழங்கால அழுத்தத்தை உள்ளார போய் சமுத்திரத்தை அனுபவிக்கலாம், படகுல போய் அனுபவிக்கலாம், அந்த சமுத்திரத்தை உள்ளார டைவ் பண்ணி அனுபவிக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு செய்யுள், அந்த மாதிரி ஒரு வாக்கியம். இந்த கடவுளை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன சொல்றாரு? அப்ப வேண்டவே தேவையில்லைன்றாரு. வேண்டத்தக்கவை எவை என்று கேள்வி கேட்டால் இந்த செய்யுள் என்ன நமக்கு பதில் சொல்லுகிறது என்றால், வேண்டத்தக்கவை இறைவன் அறிவான், வேண்டத்தக்கவை அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்படியே அவன் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் வேண்டிய முழுவதையும் நீ என்ன அப்படி வேண்டிக்கிட்டாலும் வேண்டிய முழுவதையும் அவன் தருகின்ற இயல்பாய் உடையவனாக இருக்கிறான். மொத்தம் ஆல்ரெடி தருகிறவனாக இருக்கிறப்ப அவன்கிட்ட போய் எதுக்கு நீங்க வேண்டிக்கணும்? ஐயா அவனுக்கு தெரியாது. வேண்டத்தக்கவை அறியோய் நீ, அவனுக்கு அதுவும் தெரிஞ்சே இருக்கு. தெரிஞ்சவன் கொடுக்கின்ற தன்மையிலும் இருக்கிறான். மூணாவது பாயிண்ட் ஒன்று சொல்றாரு, கேட்டாதான் கொடுப்பாங்களாங்கிறதுக்கு அடுத்த வரியில பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேண்டும் அயன் மார்க்கு அறியோன், வேண்டி என்னை பணிகொண்டான். என்ன நடக்குது அந்த நிகழ்ச்சியில? திருமாலும் பிரம்மாவும் இறைவனுடைய அடியையும் முடியையும் காண்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஒருவர் முடியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்கிறார் பிரம்மா, திருமால் பாதத்தை பார்த்துவிட்டு வருகிறேன் என்கிறார். முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் பார்க்க முடியவில்லை. வேண்டும், வேண்டி பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற அயனுக்கும் மாலுக்கும் அறியோய் நீ. ஆனா அப்படி இரண்டு கடவுள்கள் உன்னை வேண்டி பார்க்கணும்னு நினைக்கிறப்ப நீ அவர்களுக்கு கண்களுக்கு புலப்படாமல் போன நீ என்ன தெரியுமா பண்ண? வேண்டி என்னை பணிகொண்டாய். வேண்டி என்னை பணிகொண்டாய்னா நான் வேண்டல, நீனே வலுக்கட்டாயமாக, அந்த வேண்டிங்கிறதுக்கு வலுக்கட்டாயம்னு பேரு. வேண்டி என்னை பணிகொண்டாய். என்ன சொல்றாரு? எங்கேயோ திருப்பரந்துறையில நான் குதிரை வாங்குறதுக்கு போயிட்டு இருந்தப்ப நீனா வலுக்கட்டாயமாக என்னை இழுத்து வந்து வேண்டி என்னை பணிகொண்டாய், என்னை உங்களோட சேர்த்துக்கிட்டியே. வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால். அப்படி நீ என்னனோ எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றாயே, நானே கேட்காம வேண்டிய பொழுது நீ தந்து கொண்டிருக்கின்றாயே. அப்படி தந்து கொண்டிருக்கின்ற லிஸ்ட்ல இல்லாமல் நான் வேறு ஏதாவது ஒன்றை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று என்னை நீ கட்டாயப்படுத்தினால், அந்த வரி பாருங்க, வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால். அது இல்லாம வேற ஏதாவது நான் ஒன்று வேண்ட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில், ஏதாவது ஒன்று நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒன்று இருந்தா நான் என்ன கேட்பேன் அப்படின்னு சொன்னா, அதுவும் உந்தன் விருப்பன்றே. அதுவும் உந்தன் விருப்பன்றேன்னா உன் மேல வைத்துக் கொண்டிருக்கின்ற மாறாத அன்பும் காதலுமே நானாக ஏதேனும் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தால் கேட்க வேண்டிய ஒன்று அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கிறது 8ஆம் திருமுறையில. ஒரு பொருள், ஒரு சாதாரண பொருள் இருக்கு. இன்னும் என்னன்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அப்ப இந்த சொற்பொழிக்கு ஒரு தலைப்பே தேவையில்லாம போயிட்டுது. அவனுக்கு தெரியல. இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், ஒரு உதவியை கேட்பதற்கு போறோம், அவர்கிட்ட போய் நம்ம உதவியை சொன்னாதான் கேட்க வந்தது என்னன்னு கேட்கிறாரு, சொல்றோம், அப்போ ஒரு உதவி செய்யறாரு.
கேட்க போறவர்கிட்ட நம்மளை பார்த்த உடனே அவர் வந்து நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன நம்ம போய் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, அவரே தானே கொடுக்க போறாரு. வேண்டத்தக்கவை எவை என்று ஒரு கேள்வி கேட்டால் மாணிக்கவாசகருக்கு பதில் சொல்லிடுறாரு. என்ன வேண்டத்தக்கது என்ன என்பதை நீ முழுதும் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. அறிவானும் நீயே, அறிவிப்பானும் நீயே, அறிபவன் நான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம படிக்கிறது. அறிவானும் தானே, அறிவிப்பானும் தானே, அறிவாய் அறிகின்றானும் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. இப்ப 4 இருக்கு. என்ன? கேட்கிறவன் ஒருத்தன் இருக்கான்ல, கத்துக்கிறவன் அவனும் இறைவன், கத்து கொடுக்கிறவனும் இறைவன், கத்துக்கின்ற அறிவு இருக்குல்ல அவனும் இறைவன், கத்துக்கிறோம்ல அந்த அந்த மெய்ப்பொருள் அவனும் இறைவன். அப்படிங்கிறப்ப நமக்கு வேண்டுங்கிற லிஸ்ட் மாத்திரம் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க. அறிவானும் தானே, அறிவிப்பானும் தானே, எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவனும் அவனே, கத்துக்கிறவனும் அவனே, அறிவாய் அறிகின்றானும் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. இது 4மே இறைவனாக இருந்தால் நான் கையில வச்சுட்டு வேண்டியதுக்கோசரம் கோயிலுக்கு வந்திருக்கேன், இந்த கதிர்காம வேலன் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன்ல, அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? வேண்ட முழுதும் அறிவோய் நீ. அப்ப எதுக்கு அந்த வேண்டத்தக்கவைங்கிற லிஸ்ட்? தேவையே இல்லையே. அடுத்த லைன் பாருங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதுக்கு என்ன பொருள்? வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னா நாம் என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பாரு. அது இல்லை பொருள். அவருக்கு என்ன வேற வேலையே இல்லையா? என்ன எப்படி கொடுப்பாரு? நம்ம வந்து கேட்குறோம்னு வச்சுங்க, கேட்குற வேலைக்கு கொடுத்துருவாரு அவரு. அவருக்கு அதுக்கு இருக்காரு. அவருக்கு எம்மா வேலை இருக்கு, அவர் குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவருக்கு எம்மான ஜனப்படி வேலைகள் இருக்கு, எதை மெயின்டைன் பண்றங்கிற டெசிஷன் ரெக்கவர் அவர் யாருப்பட்ட வேலை வச்சிருக்காரு அவரு. அவருக்கு கொடுக்குற வேலைலாம் அவருக்கு கிடையாது. நம்மளுக்கு வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு சொன்னா நம்ம பட்டியலாம் அவர் கேட்டுட்டு உட்காரத்துக்கு அவருக்கு டைம் கிடையாது. அவருக்கு வேற இதெல்லாம் இருக்கு அவருக்கு. அப்ப வேண்ட முழுதும் தருவாய் நீ என்ன? இந்த பட்டியல் போட்டு வேண்டுகிற லிஸ்ட் போடுறோம்ல, அதை தருகிறவன் அல்ல இறைவன். நமக்கு என்ன வேண்டுமோ அதை தருபவன் இறைவன். வேண்ட முழுதும் தருவாய் நீன்னா வாட் ஐ டிசர்வ் ஆர் ஆல்டர்னேட்டிவ்லி வாட் ஐ நீட், நாட் வாட் ஐ ரிக்வெஸ்ட் ஃபார். என்ன வேண்ட முழுதும் தருவாய் நீ மாணிக்கவாசகர் போட்டாருன்னு வச்சுங்க. நான் ஒரு விளையாட்டுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த மதுரையில் சொல்லுவாங்க, இந்த அழகர் தெரியும், மதுரைக்காரங்களுக்கு தெரியும் இந்த அழகர் கதை. அது என்னன்னா, இந்த கல்லர்கள்லாம் சேர்ந்துட்டு வைகை நதியை கடந்து மதுரையில் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க. போகிறதுக்கு முன்னால் இந்த அழகர் சிலைக்கு உழுந்து, அழகர் சாமிக்கு உழுந்து கும்பிட்டுட்டு, ஐயா நாங்கள் போய் இன்னைக்கு கொள்ளடிக்க போகிறோம் மதுரை உள்ளார, அதை எங்களை காப்பாற்றி நிறைய கொள்ளடிக்கிறதுக்கு பொருள்கள்லாம் கொடுங்கன்னு வேண்டிட்டு போவாங்க. ஆனால் ரொம்ப நாயசங்க இந்த கல்லர்கள். திரும்பி வைகை நதிக்கு வர்றப்ப அவங்கள என்ன காணிக்கையா கொடுக்கணும்னு வச்சு சொல்லிட்டு போயிருந்தாங்களோ அதை அந்த அழகருக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் காட்டுக்கு போவாங்க. மதுரையிலேயே எம்மனா பேர் இருக்காங்கல்ல, தினம் ராத்திரி தூங்க போறப்ப ஐயோ இன்னைக்கு வந்து இந்த கல்லர் பசங்க எல்லாம் வருவாங்களே, கொள்ளடிப்பாங்களே அப்படின்ட்டு அதே சிவபெருமான்கிட்ட போயிட்டு இன்னைக்கு கொள்ளடிக்கவனா வரப்போனா என் வீட்டு சாமான்லாம் எதுவும் கொள்ளடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்களும் வேண்டிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த நம்ம சிவபெருமான் எதை கொடுப்பாரு? கல்லர் வேண்டிக்கிறதுக்கோசரம் கொள்ளடிக்க விடுவாரா? இல்ல மதுரையில வைகையில இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து கொள்ளடிக்காம சாமானை பார்த்துக்கோன்னு சொல்றப்ப அதை கேட்பாரு அவரு. எப்படி எல்லா இடத்துலையும் இறைவனாகி இருப்பவன் வேண்ட முழுதும் தருபவனா இருப்பான். ஒருத்தவங்க ஒண்ணு கேட்கிறாங்கல்ல, ஒருத்தவங்களே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரே பொண்ணை கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணி இருக்குது, யாருக்கு கொடுப்பாங்க? ஆனா மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரு வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா வேண்ட முழுதும் இறைவன் கொடுக்கறதா இருந்தா நமக்கு வாழ்க்கையே வீணா போயிடும். வேலை செய்ய வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. காலையில எழுச்சி ஒரு பட்டியலை போட்டுட்டு அவங்க வேண்ட முழுதும் இறைவன் கொடுப்பான்னு மாணிக்கவாசகர் கேரண்டி கொடுத்துருக்காரு, பாண்டு போட்டு கொடுத்துருக்காரு. அதனால கொடுப்பான், எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் கொடுத்துருவான்னு உட்காந்துருந்தா வேலை நடக்குமா? அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா வேண்ட முழுதும் தருவோய் நீன்னா நமக்கு என்ன வேணுமோ, இந்த லோகம் பூரா எனக்கு வேணும்னு வச்சுங்க. உடனே கடவுள் என்கிட்ட வந்து நீ லோகம் பூரா வேணும்னு நினைச்சில்ல, இந்த முருகன் கோயிலில் போய் வேண்டிட்டு இல்லை, இந்த இருக்கு லோகம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் என் தலையில தூக்கி வச்சாருன்னு வச்சுங்க. அவரால் தூக்க முடியும். இந்த லோகத்தை அவர் ஆண்டு படைச்சிட்டு இருக்காரு. நான் என்ன ஆகுதுன்னா செல்வநாயகத்துக்கு இவ்வளவுதான் தாங்கும், இதுக்கு மேல தாங்காதுன்னு தெரியும். எனக்கு என்ன தாங்குமோ அதை மாத்திரம் தான் கொடுப்பாரு. அப்ப வேண்ட முழுதும் தருவாய் நீன்னா பட்டியல் போட்டு கேட்கறத தர மாட்டாரு. உனக்கு என்னென்ன வேணுமோ உன் தகுதிக்கு, உன் அறிவுக்கு, உன்னுடைய சூழ்நிலைக்கு, உனக்கு உலகத்தின் இந்த இந்த உயிர் எடுத்திருக்கின்ற பிறவிக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்ல, அந்த நோக்கத்திற்கு என்னென்ன பழுது இல்லாமல் வேண்டுமோ அந்த வேணுங்கிறது தான் அவரு கொடுப்பார்.
அது கூட 100% கொடுப்பாரா அப்படின்னா, திருநாவுக்கரசர் இந்த பெண்ணாடத்துல ஒரு பாடல் பாடியிருக்காருல, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். விண்ணப்பத்தை வேண்டுதல்னு வச்சுங்க. நீங்க பூரா அந்த வேண்டுதல் தான் பார்க்க போறோம். வரிக்கு வரி வேண்டுதல் வரும். பொன்னார் திருவடிக்கு போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டே. என்ன சொல்றாரு? போற்றி செய்யும் என்னுடைய ஆவியை காப்பதற்கு இறைவனே உனக்கு கருணை இருந்தால், உனக்கு மனசு இருந்தால் நான் ஒண்ணு கேட்கிறேன், செஞ்சு கொடுங்கறப்ப ஆனானப்பட்ட திருநாவுக்கரசருக்கே ஒரு டவுட் இருக்கு. இறைவன் நான் சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாருன்னு. அதனால தானே பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே கேட்கிறாரு. இச்சை இருக்குங்கிறாரு சிவபெருமான். அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? பின்னார் மூவிலை சூலம் என் மேல் பொறிகிறார். என்ன சூழப்புரிய என் மேல வந்து பொறிகிறார். அவரே கேட்கிறாரு, இச்சை இருக்கா, குடுப்பியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. சம்மதம் தெரிஞ்ச பிறகுதான் லிஸ்ட் போடுறாரு. அவருக்கே அந்த டவுட் இருக்கு. அப்படிங்கிறப்ப வெறுமனே கேட்டது எல்லாத்தையும், பட்டியல் போட்டது எல்லாத்தையும் இறைவன் கொடுத்துடுவார் அப்படிங்கிறதுக்கு வெரி அப்சல்யூட்லி கொடுப்பாரு. ஆனா அது நம்ம கேட்டு கொடுக்கல, நம்ம வேண்டி கொடுக்கல. அது வேற ஒரு விதி பயனால அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம், அது கொடுத்துட்டே இருப்பாரு. நமக்கு சில சமயம் நமக்கு வேண்டான அளவுக்கு கூட அவரு கொடுப்பாரு. பட் தட் இஸ் நாட் லிங்க் டு த பிரேயர் we make in the temples. வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினி, அந்த கதையை விட்டுருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? வேண்டி என்னை நீ பணி கொண்டாய். நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வரி அது. வேண்டி என்னை பணி கொண்டாய் அப்படின்னு சொன்னா, கடவுளே நினைச்சாருன்னு வச்சுங்களேன், தேடி வந்து என்னை பார்த்து எங்க இருக்காங்க இவன்னு பார்த்து நான் அவன் பக்கமே போயிருக்க மாட்டேன். எதனா என் ஓட்டம் சைக்கிள் ஓட்ட பந்தயம் அப்படின்னு ஓடிந்தா பின்னாலே வந்து கொடுத்துட்டு போவார். வேண்டி என்னை பணி கொண்டார். மாணிக்கவாசகர் கடவுளை வேண்டியா போனாரு இல்லையா? அவர் போன பர்பஸே வேற, காரணமே வேற. ஆனால் வேண்டி என்னை பணி கொண்டாய். அப்புறமா சொல்றாரு, வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றேங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. எல்லாரும் புத்தகத்துல ஒரு அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு பொருள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, கொடுக்கிறது இல்லாம நான் வேற ஏதாவது ஒன்றை வேண்டி இருந்தால் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அது கூட ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாருன்னு சொல்றோம்ல, இந்த பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதேன்னு எல்லாமே இறைவனுடைய செயல் என்பதனால நானா ஏதாவது வேணும்னு வில்லங்கமா ஒரு பட்டியல் போட்டு இதெல்லாம் தான் கடவுளாகிய உன்னிடம் வேணும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தேன்னா அதுவும் நீ செய்ய சொன்னது தானே, அதுவும் உந்தன் விருப்பன்றே. நானா ஒண்ணு செய்யல, ஐ am only a tool, I only act as per your wishes, as per your desires. அப்படி இருக்கிறப்ப வேண்டி நீ யாது அருள் செய்தாய், அது இல்லாம நானா கொஞ்சம் வேண்டி இருந்தால், வேற ஏதாவது வேண்டி இருந்தால் ஐயா என்ன மன்னிச்சிரு, அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு ஒரு பொருள். அதெல்லாம் சிறப்பான பொருள். என்ன அப்படின்னு சொன்னா, அப்படி ஏதாவது நான் கேட்கணும், ஒரு வேண்டணும் அப்படின்னு ஒன்று கேட்கணும் அப்படின்னு ஒன்று மாணிக்கவாசகருக்கு வந்து நான் மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருன்னா, அது உன்மேல் நான் எப்பொழுதும் தீராத விருப்பத்தை, விருப்பம்னா காதல், காதல்னா அன்பு, அன்புனா பாசம், பக்தி, இதை உன்மேல் வைக்கின்ற ஒரு மனநிலையை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். இதுல ஏதாவது எனக்கு நிறைய சம்பளம் இருக்கிற ஒரு கம்பெனியில் நான் வேலைக்கு போகணும், நான் அமெரிக்கா போகணும், எங்கேயாவது போட்டிருக்காரு லிஸ்ட், இதில் போட்டிருக்காரு? ஒண்ணுமே இல்லையே. கடைசியில் முத்தாய்ப்பா என்ன கேட்கிறாரு? அப்படி ஏதாவது நான் ஒன்று கேட்க வேண்டும் என்றால் கடவுளாகிய உன்மேல் தீராத காதலையும் விருப்பத்தையும், உன்மேல் ஒரு விருப்பத்தை இருக்கின்ற ஒரு மனநிலை, எனக்கு விருப்பம் வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கட்டுப்படுத்தி உன்மேலே அந்த விருப்பத்தை கொடு. இறைவன்கிட்ட முன்னால போயிட்டு இது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கும். அடுத்த பாட்டுல அவரே சொல்றாரு, வேண்டும் வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால கமந்துரையின் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே. இந்த பாட்டுல என்ன எங்க ஆரம்பிக்கிறாரு? எல்லாம் வேண்டாம் டாம் டாம்ங்கிறாரு. என்னென்ன வேண்டாங்கிறாரு? உற்றாரை யான் வேண்டேன். அப்பே அவருக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு போது, நமக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னா அந்த காலத்துல அவருக்கே இருந்திருக்கு. மாணிக்கவாசகருக்கு எல்லாமே எடுத்தோடனே எதுக்கு அதை போட்டாங்க யோசிச்சு பாக்குறது. அந்த காலத்துலயும் அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். அது இப்போ விட்டுட்டோம், சொந்த ஊரை நம்ம விட்டுட்டோம், அவரும் வேண்டாங்கிறாரு. ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். என்ன ஒருத்தன் வந்து புகழ வேண்டாம், நல்லவன் கேட்டவன் ஒண்ணுமே வேண்டாம், யாரும் என்னை பத்தி எதுவும் பேச வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், இனியம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் நல்ல. அப்ப ஒன்னே ஒண்ணு வேணும்னாரு, குற்றால கமந்துரையின் கூத்தா, குற்றால கமந்துரையின் கற்றாவின் மனம் போல என் மனம் கசிந்துகின்ற நிலை கொண்டுண்டார்.
அப்ப என்ன கேட்கிறாரு, முன்னால கடைசி வரைக்கும் முதல் பாட்டுல கடைசி வரைக்கும் அதே கேள்விதான் இங்கேயும் கேட்கிறாரு. அதாவது ஒரு பசு மாடு, அப்ப போட்ட கண்ணுக்குட்டி பசு மாடு எப்படி அம்மானு கத்துனா அதுல ஒரு அந்த ஒரு அன்பு ஒரு உருகும்ல, ஒரு சத்தத்திலே கேட்போம்ல, அந்த மாதிரி உண்மையிலே உருகுகின்ற அன்பு மாத்திரம் எனக்கு எங்க பட்டியல் எங்க போட்டாங்க பாருங்க. இது ரொம்ப உச்சநிலை. மாணிக்கவாசகர் இருந்தது ரொம்ப உச்சநிலை. அதனால அவர் போடல. அவர் என்ன சொன்னாரு, இந்த குதிரையை வாங்கிட்டு அடிக்கிறாங்க அவர். அப்ப ஒரு பாட்டு பாடுறாரு. அவர் என்ன பாடுறாரு, அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் கொண்டிலையோ, என்னைக்கு முதல்ல என்னை நீ வேண்டி என்னை பணி கொண்டாயோ அன்னைக்கு என்னுடைய உடலையும் என்னுடைய உடைமையையும் ஆவியையும் நீ எடுத்துக்கிறிய. அப்புறம் எதுக்கு இந்த ராஜா அவங்க கொடுத்த பணம் எங்க இருக்கு, பொற்காசுகள் எங்க இருக்குன்னு என்ன கேட்கிறாங்க. நீ தான் அன்னைக்கே எடுத்துக்கிட்டேங்கிறாரு. அப்ப சரண்டர்னு சொல்றோம்ல பகவத்கீதையில, அது கம்ப்ளீட். இந்த மாணிக்கவாசகருடைய கதையில எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, என் பொருள் எல்லாம் ஒண்ணுது, என்னுடைய உடம்பு என்னது, என்ன அடிச்சாங்கன்னா இப்ப போட்டு சவுக்கால போட்டு இந்த ஜெயில அடிக்கிறாங்க, அது என்ன இல்லையே, இந்த உடம்பை நீ எடுத்துக்கிட்டியே, அன்றே இந்த ஆவி உடைமை உடல் எல்லாவற்றையும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்ல. அந்த நிலையில் இருக்கிறவங்க வேணா இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் போடலாம், நான் ஒத்துக்கிறேன். நம்ம நிலையை நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம் இல்லையே, நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் காசுகள்லாம் எண்ணி தினம் படத்துக்கு போறப்ப நமக்குன்னு சொல்லி தானே படுக்கிறோம், அவனுக்கு கூட நம்ம கொடுத்து இல்லையே. அவர் அதனால அப்படி பாடுறாரு. இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, இன்னைக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, நிறைய ப்ராப்ளம். நம்ம என்ன பண்றோம், ப்ராப்ளம் வரப்ப தானே போயிட்டு இந்த வேண்டுதல் லிஸ்ட் போடுறோம் கடவுள்கிட்ட, எதனால பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல கூட ஒரு காரணம் இருக்கு. நம்மளே தான் முயற்சி செய்யறோம், நம்ம ஒன்றும் அவ்வளவு மோசமானவங்க கிடையாது, முயற்சி செய்யறோம். ஆனா முயற்சி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சில சமயம் நமக்கு ஒரு டவுட் வருது, நம்முடைய முயற்சி பத்தாது, இறைவனுடைய கொஞ்சம் கருணை, கொஞ்சம் ஒத்தாசை, கொஞ்சம் ஹெல்ப், கொஞ்சம் பிளெஸிங் இருந்ததுன்னா நம்ம செஞ்சிருக்கிற செயல்ல கொஞ்சம் சீக்கிரமா நல்லதா முடிக்கிறோம். அப்படிங்கிற சமயத்துல தான் நம்ம இறைவன்கிட்ட போறோம். எனக்கு நல்ல உடல் பலம் இருந்து, நல்ல சூழ்நிலையில பலம் இருந்து, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து, நான் செஞ்ச வேலையை நானே செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு இறைவன்கிட்ட போக மாட்டேன். கொஞ்சம் டவுட்டு, பாஸா ஃபெயிலான்னு தெரியல, அப்படியே ஒரு பார்டர்ல நிற்கும் போல இருக்கு எக்ஸாம். அன்னைக்கு வேணா பிள்ளையாட்ட போய் 2 தேங்காய் உடைச்சு கண்டிப்பா பாஸ் பண்ணிட்டுப்பா அப்படின்னு நம்ம டவுட் வர்றப்பதான் நம்ம நமக்கு பிரச்சனை வர்றப்ப தானே கேட்கிறோம். இவருக்கு ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு. இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டு. எனக்கு ஒன்றும் இடையூறு இல்லை. என்னன்னா என் உடல் ஆவி எல்லாமே உனக்கு போயிட்டுது. நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு நம்மளதான் வச்சிருக்கோம். நம்ம இந்த தற்போதம்ங்கிற நிலையில இருக்கோம். மாணிக்கவாசகர்கள்லாம் பரபோதம்ங்கிற நிலையில இருக்காங்க. அப்படியே அவங்க வேண்டுதலை நம்மளால காப்பி அடிக்க முடியாதுனால அதுக்கோசரம் எல்லாத்தையும் வேண்டுதல் லிஸ்ட்ல போட்டு இறைவன்கிட்ட விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கலாமா? ஊர்ல ஒரு சக்தி தாசன் இந்த சக்தி வழிபாடு பண்றவர், இந்த போட்டு வீட்டுல ஒலை கொதிக்கணும்ல, காலையில எழுந்து அங்க போய் உட்காந்துட்டு என்ன பாட்டு உட்காந்துட்டு திட்டிட்டு ரொம்ப வெறுத்து போச்சு. நான் என்ன உன் மேலதான் நான் பாட்டு பாடுறேன், உன் மேலதான் நான் பக்தியா இருக்கேன், உனக்கு தான் தினம் அபிஷேகம் பண்றேன், இப்படி என் பொண்டாட்டி திட்டுற மாதிரி வச்சிருக்கேன். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்த பொண்டாட்டி திட்டுறதுக்கோ நான் எனக்கு ஒன்றும் பணம் அவங்க ரொம்ப பெருசா தேவையில்லை. இந்த பொண்டாட்டி திட்டுறதே எஸ்கேப் பண்ணி உன் கூட நான் இருந்து உனக்கு நான் பாட்டு பாடுறதுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகிறதுக்கோசரம் இந்த மாசம் லாட்ரி சீட்டு எனக்கு 1 லட்ச ரூபா அவர்கிட்ட கொடுத்துடுறேன். என்ன அந்த ஒன்றும் பண்ணாது, நான் நிம்மதியாக உன் மேலே நான் பாட்டு பாடிட்டு உனக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை ரூம்லேயே உட்காந்துருப்பேன். ரிக்வஸ்ட்டை வேண்டுதல் ஒன்று போட்டாரா, நம்ம கதையில் வர மாதிரி வேண்டத்தக்கவே அவருக்கு 1 லட்ச ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு பாடுறாரு. 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, இடையில கொண்டாடி திட்டா, வாயை மூடு, உனக்கு 1 லட்ச ரூபாய் லாட்ரி சீட்டில் உழப்போகுது, அதுக்கப்புறம் நீ பேச எங்கிட்டன்னு அதை வேறு அடக்கி வச்சிருக்காரு. 29 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, லாட்ரி சீட்டில் ஒன்றும் உள்ள. காலையில் எழுந்தார், அன்னையோட லைஃபே க்ளோஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இது மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு காலையில் போயிட்டு ப்ரேயர் ரூமில் போயிட்டு அப்படியே உள்ள முழுக்க கேட்குறாரு, லோகத்துக்கே நீ தானே இன்சார்ஜ், என்ன கேட்டேன்னா போய் உன்னால் முடியாதா என்ன, 1 லட்ச ரூபாய் லாட்ரி சீட்டில் நீ போட்டு தர முடியாதா அப்படின்னாரு. மடையா, நீ எப்போ முதல்ல கேட்டியோ அன்னைக்கே உனக்கு இந்த மாதத்துக்கு 1 லட்சம் உனக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உன் சீட்டு நம்பர் எங்கே இல்லையே, நீ ஒரு சீட்டு வாங்கினதானே உனக்கு அந்த நம்பருக்கு நான் போட முடியும், நீ சீட்டே வாங்கலையே, இல்லை லாட்ரி சீட்டு வாங்கினதானே நான் போட முடியும்னாரு. ஸோ பிரேயரை கடவுள் மேலே ஒரு வேண்டுதலை போட்டுக்கிட்டு நம்ம சும்மா உட்காந்துருந்தோம்னு வச்சுங்க, அவர் கடவுளே நினைச்சா கூட முடியாது, கொடுப்பாரா இல்லைங்கிறது அடுத்த விஷயம். என் ஆவியை காக்கின்ற இச்சை இருக்குங்கிற சூழ்நிலை மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற சூழ்நிலை அந்த கடவுளுக்கு இருந்தா கூட நம்ம முதல்ல முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் வேணும்னா நான் சொன்னேன்ல, ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் சில சமயம் தேவைப்படுது, ஒரு நட்ஜி, ஒரு புஷ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றப்ப நம்முடைய ஆத்ம திருப்திக்கு வேணும்னா
அந்த எக்ஸ்ட்ரா பேலன்ஸை நீங்கள் கடவுள்கிட்ட கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும் போல இருக்க முயற்சியில் நீ பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படிதான் வேண்டிக்கலாம். அப்படின்னா அந்த வேண்டுதலை எப்படி கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து உண்டியலை நான் போடுறேன்னு வேண்டிக்கணும். நம்ம டெய்லி பார்க்குறோம், நிறைய வீட்டில் இது நடக்கிறது தான். அவன் படித்து முடிச்சுருக்கான், ஏதோ வேலையும் கிடச்சிருச்சு, அவனுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிது, போய் வேலையில் போய் ஜாயின் பண்ணுறான். ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்புறம் வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, சம்பளத்தை போய் உண்டியலில் போட்டு வந்துடலான்னு கிளம்புறாங்க. நல்ல சம்பளம் தான் அவருக்கு, நல்லா ஒரு 30,000 ரூபா சம்பளம்னு வச்சு அவங்க அம்மா உடனே ஒரு 1000 ரூபாய் கவரில் போட்டு இந்த பத்திரமா வச்சுக்கோப்பா, கோயிலுக்கு போனோடனே மறக்காமல் உண்டியலில் போட்டுரு அப்படின்னு. அம்மா ஒரு மாதம் சம்பளம் தான் நம்ம வேண்டியிருக்கோம் போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு. 1 மாதம் சம்பளம் இல்லைன்னா முதல் மாதம் சம்பளம் நீ 30ஆம் தேதி தானே நீ ஜாயின் பண்ண, ஒரு நாள் தான் சம்பளம் வருது, 1000 ரூபாய் தான் கரெக்டாக அதில் வேண்டிக்கிட்டோம், நம்ம 1000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு. நம்மளுடைய வேண்டுதல்களுக்கு அப்படிதான் இருக்கு. கடவுளுக்கு வந்து இந்த 30,000 அவர் கேட்கல, இந்த 1000 ரூபாயும் அவர் வந்து. ஆனா அப்படி நம்ம வந்து இந்த பொருள் மேல இருக்கிற ஆசையை பட்டினத்தாரோட பாட்டு பாடுறாரு. இறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண் மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடைநடுவில் வந்த இச்செல்வம் சிவன் கொடுத்தது என்று உணராமல் இறக்கின்ற குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே. காஞ்சிபுரத்துல பாடுற அழகான பாட்டு. என்ன? பிறக்கும் போது கொடு வந்ததில்லை. பிறக்கும் போது என்ன கொண்டு வந்திருக்கோம்? ஒண்ணும் கிடையாது. ஒரு இன்ச்சு துணி இருந்தது நம்ம உடம்புல கிடையாது. பிறந்து மண் மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை. அரணா கை கூட விட்டு போக மாட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்காதீங்க, அதுவும் மெட்ராஸ்லாம் செத்துங்கன்னு வச்சுங்க, வெட்டி எடுத்துட்டு இன்னும் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான், உள்ளார இருந்தா கூட எடுத்து பார்த்து வெட்டிட்டு தான் அவங்க அனுப்புவாங்க. பிறந்து மண் மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம். இப்போ எங்க வந்தது? நம்ம சம்பாதிச்சு வந்ததா? கிடையாது. நீங்க முட்டி போட்டா இப்போ வேலை செஞ்சாலும் ஒரு பைசா வராம போயிருக்கோம். ஏன் வந்தது அப்படின்னா, இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று அவன் கொடுத்தாது. அவன் கொடுத்தத கொடுத்து உதவாமல், பிரத்தியா இருக்கு, கொடுத்து உதவாமல் இறக்கின்ற குலாமருக்கு என் சொல்வேன். பட்டினத்தாருக்கு அவ்வளவு கோபம் வருது. என் சொல்வேன், இந்த ஆளுங்கள்லாம் வச்சு நான் என்ன பண்றது, இவங்களை நான் என்னன்னு சொல்றது அப்படிங்கிற. இவன் பணமா? அது பிறந்தப்பையும் இவன் பணம் கிடையாது, செத்தப்பையும் இவன் பணம் கிடையாது, இடையில ஏதோ சிவபெருமான் ஏதோ ஒரு காரணத்துவசம் கொடுத்துருக்காரு இவனுக்கு அப்படின்னா, அது தெரியாம வச்சுட்டு சாகுறான இந்த மடையனுங்க, இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு. அவரு சொன்னது வெளியில கொடுக்காம சாகுறானுங்களேன்னு. நான் சொல்ற கருத்தை சிவபெருமானுக்கு கொடுக்கறதுக்கே நம்ம வந்து பாக்குறோம். நம்ம வந்து இந்த பெரும்பாலும் நம்ம இந்த பிரேயர்ல இன்னொன்னு என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உன்னை வேண்டுறோம், தப்பா இல்லைன்னு அப்புறம் பார்ப்போம், அதுக்கு கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குறோம். அது பழக்கம் ஆயிட்டுது நமக்கு. இப்போ எல்லாம் ஆஃபீஸில் வெளியில் ரேஷன் கார்டுலேருந்து போகிறப்ப முதல்ல ஏதாவது பண்ணுதான். ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குறப்ப என்ன பண்ணுறோம், லஞ்சம் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறோம், முதல்ல லஞ்சத்தை கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் கேட்குறோம் ஐயா பார்த்து கொடுங்க எனக்கு அப்படின்னு. கடவுள்கிட்ட போனால் என்ன தெரியுமா பண்ணுறோம்? அந்த நம்பிக்கை கூட சிவபெருமான் மேல நமக்கு கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு வேலை வாங்கி கொடு, அதுக்கப்புறம் இந்த லஞ்சத்தை நான் பின்னால் தரேன். என்ன முதல்ல கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் ரேஷன் கடை வந்து பிடிச்ச சண்டையே ஒரு கத்தையாவது கத்திட்டு வரலாம், பணத்தையும் கொடுத்துட்டு வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. நீங்க சிவபெருமான் உண்டியல்ல, இந்த கோயில் உண்டியல்ல முதல்ல வந்து போட்டுட்டு அப்புறம் எங்க போய் நீங்க கத்துவீங்க வரலன்னு. பெரும்பாலும் கொடுக்க மாட்டாரு நினைச்சிட்டு தான் வச்சுட்டு உட்காந்துருக்கோம் பையில. செய்யிட்டோம், செஞ்ச உடனே கொடுத்துருவோம் பாங்க, செஞ்ச உடனே பாங்க, அப்புறம் ஒரு 3 மாசம் 6 மாசம் பண்ணா அப்புறம் மறந்து போயிடும். அப்புறம் தான் புள்ள பிறந்த உடனே தான் செய்ய வேண்டியதா இருக்கும். ஏதோ அட்லீஸ்ட் அதாவது செய்யறாங்க. இந்த மாதிரி வேண்டுதல் இல்ல பண்ட மாற்ற முறையை தயவுசெய்து பண்ணிடாது. நம்ம அவருக்கு கொடுக்க முடியும் சிவபெருமானுக்கு இல்லை, எந்த கடவுளுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. அதனால எந்த பிரேயர்லையுமே வேண்டுதல் ஒன்று பண்ணீங்கன்னா தயவு செய்து இந்த வேண்டுதலை நீ வந்து எனக்கு பண்ணி கொடு, அதனால நான் உனக்கு நான் வந்து பரிகாரமாக நான் இதை செய்கிறேன். தந்தது உண்டன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர். சதுரர் அப்படின்னு சொன்னா கூர், மெட்ராஸ் பாஷையில கூர். யாருக்கு வந்து புத்திசாலி, யார் ஸ்மார்ட் அப்படின்னு. சிவபெருமானை பார்த்து மாணிக்கவாசர் பாட்டா முதல்ல வருது. என்ன சொல்றாரு? தந்தது உந்தன்னை, சிவபெருமானே சங்கரா, சங்கரன்னா இன்பம் தருகின்றவன் அர்த்தம். சங்கரா நீ என்ன பண்ண, உன்னை எனக்கு கொடுத்த, தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை. இந்த அழுக்கு வீணா போய் ஒன்றும் இல்லாத பார்க்கறதுக்கு அருவருப்பா ஒரு இன்பமும் இல்லாமல் நோயே இருக்கிற என்னோட இந்த உடல் இருக்க, இந்த உடலை நீ எடுத்துக்கொண்டாய். தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்குலோ சதுரர். இப்படி பண்ணோமே
நீ உன்னை எனக்கு கொடுத்துட்டு என்னை நீ எடுத்துக்கிட்டிய, இதனால யாரு புத்திசாலின்னு நினைக்கிற? அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் நான் பெற்றேன். சிவபெருமானுடைய உடம்பு எனக்கு வந்ததுனால அப்படியே நித்திய ஆனந்தத்துல நான் இருக்கேன். என் உடம்பு பெற்றதுனால யாது நீ பெற்றாய் என்பால் உனக்கு என்ன வந்திருக்கும்? ஒன்னும் வரல இல்ல அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்குது. முதல்ல கவனிக்க வேண்டியதே இந்த இந்த வேண்டத்தக்கவைக்கு ஒரு செம அடி வருது. என்ன அப்படின்னா, இது ஒரு பார்ட்டர், ஒரு எக்ஸ்சேஞ்ச். நான் சொன்னேன்ல, ஒரு மாசம் சம்பளத்தை கொடுக்குறேன், வேலை வாங்கி கொடுங்கன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது சிவபெருமானுக்கும் மாணிக்கவாசகருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்சை யார் இனிஷியேட் பண்ணாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கர ஆகோர சதுர. அப்ப என்ன பண்ணாரு? மாணிக்கவாசகர் சும்மா தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா இந்த எங்கேயோ போயிட்டு இருந்த மாணிக்கவாசகரை பிடிச்சி இழுத்து பணி கொண்டாங்கல்ல சிவபெருமான், வேண்டி என்னை பணி கொண்டாங்கல்ல, அவனாதான் வேண்டிக்கிட்டான். அவன் என்ன பண்ணான்னா, சும்மா இருந்த மாணிக்கவாசகர்கிட்ட போயிட்டு, மாணிக்கவாசகர் எதுக்கு இந்த உடம்பு வச்சிருந்தீங்க? எல்லாரும் ஒன்று அடிக்கிறாங்க, சவுக்கால் அடிக்கிறாங்க, உனக்கு வலிக்கும், என் உடம்புல பட்டா வலிக்காது, அதனால தந்தது உண்டனை. அவன் பண்ண அந்த எக்ஸ்சேஞ்சு மாணிக்கவாசகர் பண்ணிய எக்ஸ்சேஞ்சு பண்ணவே இல்லையே. தந்தது உண்டனை, கொண்டது எந்தன்னை. அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனை கொடுப்பான். அதுக்கு ஏதாவது ஒன்று பிரதிகாரமாக எடுத்துக்கணும்னு சொன்னா அவனே எடுத்துக்குவான். நீங்க அதை கொடுக்க வேண்டியது. நீங்க போய் 108 தேங்காய் தயவுசெய்து உடைக்காதீங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு மாசம் சம்பளம் சரி, ஒரு நாள் சம்பளம் கூட எடுத்து நீங்க வேஸ்ட் பண்ணணும். அவன் உங்கள் தேர்ந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு, தண்ணியே கொடுத்துட்டு, தன்னா யாரு? பரஜோதி. அவன் லோகத்தை எல்லாத்துக்கும் அவன் ஒருவன். அவன் தண்ணியே கொடுத்துட்டு ஒன்று அவனுக்கு அதுக்கு பதிலாக ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவனே அதை என்னன்னு பார்த்து எடுத்துக்கணும். நீங்க ஒன்று அதை கொடுக்க வேண்டாம். சங்கர ஆகோர சதுர அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் நான் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய். இந்த கடைசி வார்த்தைக்கு தான் வரேன். யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு. கைமாறுன்னா என்ன? ரிட்டர்ன், கை மாறுதல். இந்த கையிலேருந்து ஒரு பொருளை அந்த கைக்கும், அவங்க கையிலேருந்து ஒரு பொருளை நம்ம கைக்கும் வர்றதுன்னா கைமாற்று. இப்ப சிவபெருமான் கொடுக்கிற ஒரு அருளுக்கு நம்மளால யாராவது கைமாறு செய்ய முடியுமா? இது மாதிரி கிடையாது. எந்த வேண்டுதல்களுடைய நீங்க இலக்கணத்திலையும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற மாணிக்கவாசகரே என்ன சொல்றாரு? யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு. அவர் எழுதாத ஒரு பாட்டா? அவர் இன்னொரு 1000 பாட்டு எழுதி எனக்கு இவ்வளவு உடம்பையே கொடுத்திய, அதுக்கு கைமாறாக இன்னொரு திருவாசகம் எழுதி தரேன்னு சொல்லி ஒரு 1000 பாட்டு எழுதி கொடுத்துருக்கலாம்ல. அவரால் முடியாத காரியம் அது இல்லையே. இது பண்ண மாணிக்கவாசகராலேயே இறைவனுடைய அருளுக்கு ஒரு கைமாறு பண்ண முடியாதுன்னா, ஆஃப்டர் ஆல் நம்ம போயிட்டு ஒரு கைமாறு பண்ண முடியுமா? இதுக்கப்புறம் இந்த கைமாறு அதுலேயே வேற கொஞ்சம் ஏமாத்துவாரு. இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய வேண்டுதலுடைய இலக்கணம். இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக சரித்திரங்கள்ல சில பேர் இறைவன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லலை. அவங்க என்ன வேண்டியிருக்காங்கன்னு பாருங்க. காரைக்கால் அம்மையார் என்ன வேண்டா தெரியுமா? நின் பாதமே போற்றும் பேயுறவு வேண்டி பெற்றனர். பாங்குற பெற்றனர். அதுவும் என்ன வேண்டிட்டார? இந்த அழகான இந்த இளமையான உடல் வேண்டியது இல்லை, பேய் பெசாசு உருவம் வேணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அது நம்ம வேண்டிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அழகான உருவத்தை அழகன்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த உருவத்தை தினம் கண்ணாடியில பார்த்துட்டு இறைவனை பார்த்து மறந்துட்டு இதுக்கு அழகுபடுத்துறது நம்ம வேண்டிக்கிறோம். நம்ம அது மாதிரி எனக்கும் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றா? பேயுறவு நின் தாள் போற்றும் பேயுறவு பேய் உருவு எனக்கு பாங்குற வேண்டும். பேயாக்கி கொடுத்தார். என்ன பண்ணாங்க அந்த அம்மையார்? கைலாய மலைக்கு போனாங்க. கைலாய மலைக்கு அடிவாரத்துக்கு போனாங்க. அங்கே கைலாய மலை அண்ணாந்து பார்த்தாங்க. ஐயோ, சிவபெருமான் இருக்கிற வீடாச்சு, காலால மிதிச்சு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போனால்தான் காரைக்கால் கால் பட்ட இடத்துல எல்லாத்தையும் தேவார ஆசிரியர்கள் நடந்து போடுது. அவ்வளோ ஊரை விட்டு வெளியில் நின்றுட்டு காரைக்கால் அம்மையார் கூப்பிட்டுட்டு போனாங்க, தலத்தை கூப்பிட்டுட்டு போனாங்களே. காரைக்கால் அம்மையார் தலையால நடக்கிறாங்க. இமயமலைக்கு கைலாய மலைக்கு போறாங்க. 3/4 வருஷம் தூரம் வந்துட்டாங்க. பார்வதி பார்க்குறாங்க. என்ன இப்படி ஒரு அன்பு இந்த அம்மாவுக்கு இருக்கு? பேய் உருவம் அதுலேயும் தலையால நடந்து இந்த கைலாய மலைக்கு வராங்களே, எனக்கு இவங்களை பற்றி தெரியலையே, யார் இவங்க, என்ன விசேஷம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. அந்த பார்வதி தேவி கேட்குறாங்க. இவள் நம்மை சீக்கிரம் வரி என்ன சொல்றாரு? வரும் இவள், இந்த பேயுறவு எடுத்துக்கொண்டு வருகிறாளே இந்த பெண், இவள் யார் தெரியுமா? யாரு? ஒண்ணு காரைக்கால் அம்மையார்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா இயற்பெயரை வச்சு புனிதவர்னு சொல்லியிருக்கலாம், இல்லை பின்னால சுந்தரர் பாடுற மாதிரி பேயர்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னாரு சிவபெருமான்? இதெல்லாம் ரொம்ப இழிவான சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு?
வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான். வேண்டுதல் தான் லிஸ்ட். நம்ம வேணுங்கிற மாதிரி லிஸ்ட் போட்டால் நம்ம இப்படிதான் இருப்போம். அவர் லிஸ்ட் போட்டல எனக்கு பேய் உறவு வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நல்ல உடம்பு இருந்துன்னா எனக்கு சிந்தை தெரியாது. அதனால முதல்ல எனக்கு பேய் உடம்பு வேணும்னு கேட்டதுனால அதில் நம்ம பார்த்து சிவபெருமான் கிளீன் போர்டு அவர் ஈஸியாக மடக்கலாம் போல இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கேட்ட உடனே சிவபெருமான் எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு காரைக்கால் அம்மையார. வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான். அது கூட ஒரு மாணிக்கவாசகருக்கு எனக்கு ரொம்ப இந்த வரி பிடிக்கும். ஏன் ரொம்ப சிவபெருமானுக்கு ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா? இங்க கூட இந்த கோயில் பின்னால எழுதியிருக்காங்களே, உலகம் முழுவதுக்கும் அம்மையப்பர் நம்முடைய அம்மையப்பர்னு. கரெக்ட். உலகம் முழுவதும் எல்லாத்துக்கும் அவர் அம்மையப்பர். நீங்க சொல்லுங்க, அவருக்கு அம்மா அப்பா யாரு? தாயுமிலே தந்தையுமிலே. அந்த பாட்டு என்னன்னா, கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் ஆடை தாயுமிலே தந்தையுமிலே தனியன் காணேடி. அதாவது ஒரு ரெண்டு பெண்கள் பேசிக்கிறாங்க. ஒரு 2 வயசு பெண், ஒரு வயசு பெண் சிவபெருமான் மேல ஒரு தீராத காதல். நான் அவனை தான் பிடிக்கணும், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒத்த காலில் நிற்கிறான். இந்த தோழி ஐயோ ஊர்ல நல்ல பையன், அம்மா பசங்க போறாங்க பேண்ட் போட்டுட்டு, அவனை பிடி, எதுக்கு இந்த காட்டுல இருக்கிறவனை பிடிக்கிறேன்னு சொல்லி she is trying to persuade against her wish. என்ன சொல்றா? சிவபெருமானை பத்தி ஒரு வரி சொல்றாங்க. என்ன? கோயில் சுடுகாடு. கோயிலுக்கு 2 பொருள். கோயில்னா இறைவன் இருக்கின்ற இடம், கோயில்னா வசிக்கிற இடம். சுமித்திரை கோயில் புக்கான் அப்படின்னு கம்பராமாயணத்துல சுமித்திரை வசிக்கிற இடம். கோயில் சுடுகாடு. சிவபெருமான் வசிக்கிற இடம் எது தெரியுமா? சுடுகாடு. விருக்காடு கூட பரவாயில்ல, நல்ல மிருகங்கள் இருக்கும், மான் இருக்கும், நல்லா பருவி விளையாட்டு வரலாம். இது சுடுகாடு. கோயில் சுடுகாடு. கொல் புலி தோல் ஆடை. நல்ல ஒரு அந்த மல் வேஷ்டியை கட்டிட்டு வராரு. அந்த கொல் புலி தோல் ஆடை. அதுவும் புலித்தோலை கொண்டு, அதுவும் பிரக்கார கொல்ற ஒரு நல்ல ஒரு மான் தோலை இருந்தா கூட ஒரு சாத்விக் பர்சன் சொல்லலாம். இந்த புளியை பிடிச்சி கொல்ற புளியை பிடிச்சி கொண்டு அதை போய் ரத்தமா இருக்கும், அதை போய் இடுப்புல கட்டிட்டு நிக்கிறான். கொல் புலித்தோல் ஆடை தாயுமிலி தந்தையுமிலி தான் தனியன் நிக்கிறான். ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க. மாணிக்கவாசகர் பாட்டுல இந்த காலத்துல இந்த பாட்டு ஓகே சொல்லிருப்பாங்க. தாயும் மிலி தந்தையும் மிலி. ஆனால் இந்த பையனை பிடிச்சி கொட்டின்னு பண்ணுறான் அந்த தோழி சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த காலத்தில் பொண்ணுக்கு தாயும் இல்லாமல் பையனுக்கு தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இருந்ததுன்னா அது பெஸ்ட்டு வர அது தெரியாது பாவம் மாணிக்கவாசகருக்கு. அப்போ என்ன சொல்கிறா மாணிக்கவாசகருக்கு தோழி என்ன சொல்கிறா? தாய் தந்தையெல்லாம் இருந்தால் தானே ஒரு நல்ல பையனாக இருப்பான் அவன். இந்த காலத்து மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா பேக்கேஜுங்கிறாங்க, எதாவது சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு கொண்டு இருக்கு. தாயும் மிலி தந்தையும் இல்லை. தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. இவன் தனியன் என்னன்னா தெரியுமா? அண்ணன் தம்பி சொந்தக்காரன் கூட கிடையாது இவனுக்கு. அது கூட இந்த காலத்துல பிளஸ் பாயிண்ட். ஒரே பையங்க, ஒரே பொண்ணுங்க, அப்புறம் என்னங்க அப்பா அம்மா கூட இல்லைங்க, அப்படின்னா பரவாயில்லன்னு இருப்பாங்க. அந்த தோடு என்ன சொல்ற? தாயும் இல்லை தந்தையும் இல்லை தான் தனியன் காணேடி. அதுக்கப்புறமா நீ அவன் மேல லவ் பண்றடி, அவன் மேல நீ மோகம் வச்சிருக்க அப்படிங்கிறான். அவ என்ன சொல்றா? தான் தனியன் ஆயிடினும், அப்படியாக அவன் தனியனாக சகோதரர்கள் யாரும் இல்லாமல் தாயும் தந்தையும் இந்த லோகத்தில் இருக்கிறது பூரா கல்லு உடைஞ்சி தூள்தெல்லாம் மண்ணா போற மாதிரி ஒரு சிரிப்பான அத்தனை வீரம் இருக்கேன், நான் எப்படி அவனை விட்டு மனசு மாறுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு பிடிக்கும் என்ன மனசு சிவபெருமானுக்கு அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. தாயும் வெளி தந்தையும் வெளின்னு வயல போற பெண்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அவரும் கேட்டிருப்பார்ல. அதனால இந்த காரைக்கால் அம்மையார் இந்த தலையால மேல வந்தோடனே அந்த தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றா? வரும் இவள் நம்மை பேணும் அம்மைக்கான். இனிமே நீங்க சொல்ல முடியாது யாரும். காரைக்கால் அம்மையார் வந்ததுனால சிவபெருமானுக்கு தாயும் மிலி தந்தையும் மிலின்னு சொல்ல முடியாதுன்னா அவரே சொல்றாரு, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைக்கான். நம்மை பேணுங்கிறாரு. அவ கும்பிட்டதெல்லாம் சிவபெருமானதான். மனைவியும் சேர்த்துக்கிட்டு 1 2 நம்ம 2 பேரையும் சேர்த்து நம்மளை பார்த்துக்கிறாரு. நம்மை பேணும் பெருமை சேர் வடிவம் எம்மை வேண்டி பெற்றனல். வேண்டத்தக்க எவன் சொன்னல, என் வார்த்தை இல்லை, இதெல்லாம் பாருங்க அவ வார்த்தை. என்ன சொல்றாரு? சிவபெருமான் வார்த்தை. சிவபெருமான் என்ன சொல்றாரு? இப்பேய் உருவத்துல வருகின்ற யாருன்னு கேட்க, பார்வதி கேட்க, சிவபெருமான் என்ன சொல்றாரு? அவ எந்த வார்த்தை வேணாலும் போட்டிருக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, இப்பெருமை சேர் வடிவம் எம்மை வேண்டி பெற்றனல். என்ன ஒத்த கால தவம் பண்ணி கேட்டா எனக்கு இந்த பேய் உருவம் வேணும் அப்படின்னு சொல்லி, அதனால என்னை வேண்டி, அதனால நானும் அவள் வேண்டுதலுக்கு ரொம்ப மெச்சி இந்த உருவத்தை கொடுத்தேன். வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை சேர் ஒரு மொழி உலகமெல்லாம் உய்யவே அருளினார். பொண்டாட்டிட்ட மாத்திரம் சொல்லல அம்மான்னு சொல்லி, வேற யார்கிட்ட சொன்னாரு? அதே காரைக்கால் அம்மையாரை பார்த்து, அம்மையே வந்துட்டே நீ, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, எனக்கு இனிமே யாரும் இந்த தாயுமிலே தந்தையுமிலே தான் தனின்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அம்மையே எனும்
உலகமெல்லாம் உயரு அருளி செய்தார். அம்மா இப்ப எழுத்தாளர் நிற்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. என்னன்னா, கூறுவது திருப்பியும் கூறுதல் குற்றம் செய்யும்ல. முதல் பாட்டுல 2 தடவை சேர்க்கிறார் அம்மையே அம்மையேன்னு சொல்றாரு. சிவபெருமான் பார்வதிக்கு ஒரு அம்மையேங்கிறாரு, சிவபெருமான் காரைக்கால் அம்மையாற்ற ஒரு அம்மையேன்னு சொல்றாரு. அப்போ கூட அவருக்கு அந்த ஆசை, சிவபெருமானுக்கே ஒரு அம்மா வந்துட்டாங்கிற சேர்க்கிறாரு. அந்த ஆசை இன்னும் முடியல. அடுத்த பாட்டுல 3வது தடவை அதே வார்த்தையை சொல்றாரு, அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய. அது மாதிரி சிவபெருமான் அம்மையே என்று அப்பா என்று பங்கையர் செம்பொன் பாதம் பணிந்து விழுந்து எழுந்தார் தம்மை நோக்கி. அம்மா என்ன பண்ணாங்க, அப்பான்னு அம்மானு கூப்பிட்டாங்கல்ல, அதனால சிவபெருமான் காலில் இவர் விழுந்து அப்பான்னு கூப்பிட்டாங்க. அப்பான்னு சொல்லி விழுந்து எழுந்தார் தம்மை நோக்கி நிற்கிற காரைக்கால் அம்மையாரை பார்த்து சிவபெருமான் திரும்ப சொல்றாரு, நம்பால் இங்கு வேண்டுவது என் என்ற வேண்டத்தக்கவை எவைன்னு நமக்கு ஒரு கொஸ்டின் நம்ம போட்டுட்டு இருக்கோம்ல, சிவபெருமானே அழகா நமக்கு பதில் சொல்றதுக்கோசரம் என்ன சொல்றாரு, காரைக்கால் அம்மையாரை பார்த்து இதே கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, தமது எதிர் நிற்கின்ற காரைக்கால் அம்மையாரை நோக்கி, நம்பால் இங்கு என்னிடம் வேண்டுவது என் என்ன. யார் கேட்டிருக்க அந்த கேள்வி? வேண்டத்தக்கவே செல்வராயத்தோட கொஸ்டின் கிடையாது. காரைக்கால் அம்மையாரிடம் சிவபெருமான் கேட்கிறாரு, இங்கு தலையால நடந்து வந்தியே என் அம்மாவே, இங்கு வேண்டத்தக்கது என்பால், அதுவும் என்னிடம் வேண்டத்தக்கது என்ன, உன் மேல் அன்பு வேணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் என்ன மாதிரி அன்பு? இரவாத இன்ப அன்பு. இந்த அன்புக்கெல்லாம் எப்படி இன்பம் வருதுங்கிறது ஒரு பெரிய இலக்கணங்கள். அதெல்லாம் இரவாத இன்ப அன்பு வேண்டி, அதாவது அழியாத நான் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே உன் மேல நான் காதல் பிடிச்சிருக்கணும். எனக்கு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்னும் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். எல்லா உயிர்களுடைய நோக்கமும் என்ன, நமக்கு மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்கல்ல. எதனால அப்படின்னு சொன்னா, செய்து நம்முடைய இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து ஆதிசங்கரர் எத்தனை பிறவி நம்ம எடுக்கிறோம், அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இனிமே திருப்பியும் பிறவாமை பண்ணுவதற்கு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு இருக்கிற இந்த பிறவி அரிதான பிறவி. பிறவாமை வேண்டும். திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் மாதிரி இதுக்கு சர்டனிட்டி கிடையாது. திருநாவுக்கரசர் மாதிரி ஒரு டவுட். என்ன சொல்றாரு, பிறவாமை வேண்டும்னா சிவபெருமானே அவனுடைய வீட்டிலே கேட்டுட்டான், இங்கு எம்பால் வேண்டுவது என் அப்படின்னு சொல்ல. அம்மா கேட்டா, நான் உனக்கு அது தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவரை வாயை விட்டுட்டாரு, என்ன வேணும்னு கேட்டுட்டாரு. அப்புறம் என்ன, பிறவாமை வேண்டும் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு போயிருக்கலாம்ல. அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, பிறவாமை வேண்டும். சிவபெருமானே மேலிங்கடியும் பார்க்குற அம்மா கொஞ்சம் டவுட் முகத்தில் இருக்குமா இல்லைன்னு தெரியல எனக்கு. அந்த ஐ குட் நாட் விஷுவலைஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் தேர். என்ன அடுத்த வரியில் அது மாதிரி வருது, மீண்டும் பிறப்பு உண்டேல். காரைக்கால் அம்மையாருக்கே ஒரு டவுட் வருது, வேண்டும் பொழுதும் தருவோம் நீன்னு. காரைக்கால் அம்மையாருக்கு மேலே யாருங்க, பேய் உருவம் படிச்சுக்கிட்டு தலையால நடந்து கைலாய மலைக்கு போன கடவுளே பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்க பிறவாமை வேண்டும்னு சொன்னவர் அப்புறம் சந்தேகப்பட்டு மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். நான் கேட்டேன், ஏதோ பிறவாமை வேணும்னு கேட்டுட்டேன். இன் கேஸ் இட்ஸ் பிட் டிஃபிகல்ட், பரவாயில்ல விட்டுரு, நான் பிறந்தா பிறந்துட்டு போறேன். என்ன புழுவா பிறக்கிறான், பாம்பா பிறக்கிறான், மரமா பிறக்கிறான், பள்ளியா பிறக்கிறான், பிரச்சனை கிடையாது. எப்படி பிறந்தாலும் மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். எந்த பிறவில நான் பிறந்தாலும் உன்னை எப்பொழுதுமே, என்ன சொன்னா, இரவாத இன்ப அன்பு கொண்டுனால அது இந்த ஜென்மத்துக்கு மாத்திரம் கிடையாது, மீண்டும் பிறப்பு உண்டே. எந்த பிறவி எடுத்தாலும் உன்மேல் இப்ப இருக்கிற அன்பு காதல் இருக்கிற மாதிரி இறைவா உன்மேல் எப்பொழுதும் நான் அன்புடனும் பாசத்துடனும் பற்றுடனும் இருக்கணும், உன்னுடைய நலத்திலேயே நான் கருணை உடையவனாக இருக்கணும், உண்டே மறவாமை வேண்டும். அப்புறம் ரொம்ப சாதாரண கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னா. அப்புறமா வச்சாங்க, இன்னும் வேண்டும், என்ன வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி. சிவபெருமானுக்கே இப்படி ஒரு வேலை வச்சாலும் நீங்க தேட முடியாது. நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இது பம்பு மாட்டினார். நம்பால் என்ன மாட்டினாரு, காரைக்கால் அம்மையார் பாடிக்கிட்டே இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபெருமானுக்கு என்ன பண்ணணும், இப்போ அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். இந்த அம்மா எப்போ பாடுவாங்கன்னு தெரியாது, திருவாலங்காட்டில் அதான் நடக்குது கடைசியில் கதையில. நான் மகிழ்ந்து பாடி, இல்ல இன்ப அன்பு ஒன்றுல அந்த இன்ப அன்பால மகிழ்ச்சி அடைந்து நான் பாடும் பொழுது அறவா நீ ஆட வேண்டும். அப்படி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருந்து நான் அதை பார்த்து கொண்டு ரசிக்க வேண்டும். எத்தனை டும் போட்டிருக்கிறீங்க இதுல. நம்ம போய் பிரேயர் ரூம்ல இருந்து வேண்டும் போடுறோமே, ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்லை, இதெல்லவா நம்ம என்ன வேண்டணும் அப்படிங்கிறதுக்கு. இது ஒண்ணு நான் சொன்னது இல்லையே, சிவபெருமானுக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் நடந்த டைலாக் ஆச்சு. நானா ஏதாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இதையே நம்ம கேட்க மாட்டோம். இது சிவபெருமான் மேல அன்பு, அதை மாத்திரம் கூட
வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம லோகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் எல்லார் மேலேயும் இதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேலை கொஞ்சம் மேலே வர வேண்டும் அப்படி என்றால் சிவபெருமான் மேலே பற்று வைக்க வேண்டும். அது நம்முடைய எண்ணத்தால் அந்த பற்று வளர மாட்டேங்கிறது என்ற காரணத்தினால அவங்ககிட்டே அந்த வேண்டுதலை விட்டுருங்க. ஐயா என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மேலே நான் ஆசையாக இருக்கணும், அதை கொடு அப்படின்னு அதை கொடுத்துட்டா கிடுகிடுன்னு இந்த 63 நாயன்மார்கள் மேலே போனாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம போகலாம். அதனால அடிப்படையில் நம்ம கேட்க வேண்டியது எல்லாமே இதே மாதிரி இறைவன் மேலே அன்பு வைத்த ஒரு கதை, பிரகலாதர் கதை எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த பக்கம் இப்போ நம்ம பெருமானை பார்த்தப்ப பெருமாளுக்கு ஒரு கதை சொல்லணும்ல, அங்கேயும் அப்படிதான், அந்த சைட்லையும் இதே தான், இதே தத்துவம் தான். பிரகலாதன் இரண்யகசிப்பு எல்லாருக்கும் தெரியும். நரசிங்க அவதாரம் எடுத்துட்டு வந்து பிரகலாதனுக்கு முன்னால அவங்க அப்பா இரண்யகசிப்பை கொன்னுடுறாரு. பெருமாள் கொன்னுட்ட பிறகு பார்த்தா பிரகலாதன் சின்ன குழந்தை மகிழ்ச்சியில குதிச்சுட்டு தான். இவருக்கு பார்த்தா ஷாக்கு. என்ன, கண்ணு முன்னாலே பையனுடைய தந்தையை கொன்று விடுகின்றார் நரசிங்கர். பக்த பிரகலாதன், பக்தி முழு பிரகலாதனுடைய கதை தான் பக்தி. அதுக்கு மேல ஒரு பக்தியே கிடையாது. பக்தியினுடைய எந்த ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் பிரகலாதனை வச்சு இந்த கதையை சொல்லலாம். பக்த பிரகலாதன் அவன், அவங்க அப்பா ஒரு இதை கேட்பாங்கள பின்னால, அவங்க இந்த பெருமாள் மேல நாராயணன் மேல இவ்வளவு பக்தியா பிரகலாதன் இருந்து என்ன பிரயோஜனம், அந்த பெருமாளே இந்த பிரகலாதனுடைய அப்பாவை போட்டாருன்னு சொல்லுவாங்களே இந்த காலத்துல. அதனால கொஞ்சம் மனசு ரொம்ப சங்கடப்படுது. அவர் வந்து கேட்கிறாரு, பிரகலாதனை பார்த்து கேட்கிறாரு, நான் ரொம்ப பெரிய தீங்கு பண்ணிட்டேன், அபகீர்த்தி பண்ணிட்டேன், அதுவும் உன் கண்ணு முன்னாலே உங்க அப்பாவை கொண்டுட்டேன், அதுவும் கொல்றதுன்னா அப்படி ஒரு நம்ம சரித்திரத்தில் அப்படி ஒரு கொலை நம்ம விவரிக்க முடியாது. அப்படியே நெகத்தால பிடிச்சி தொடையில வச்சு அவன் வயிற்றை பிடிச்சி கிழிச்சு போடுறப்ப அண்டங்கள் பூராத்துக்கும் அவர் கை போய் பிழிஞ்சு கொட்டுது அந்த தசைகளை, நார்களையும் ரத்தத்தையும். அதை பார்க்குறாங்க பிரகலாதன், எப்படி இருக்கும், ஷேட்டர்ட் ஸ்மால் பாய். அதனால பெருமாள் கேட்குறாரு, உனக்கு நான் ஏதாவது பண்ணணும், பண்ணு, உனக்கு என்ன உடனே கேட்குறாரு, ஒன்றும் வேண்டாம். இவர் நினைக்கிறாரு அப்பாவுடைய உயிரை கேட்டாருன்னா கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பா இல்லாமல் 3 வயசு பையன், அப்பா இல்லாமல் என்ன பண்ணுவோம், அவன் கேட்டானா கொடுத்துருவோன்னு ஹீஸ் ரெடி. இல்லை ஏதாவது ஒன்று கேளு, நான் பெரிய தீர்வு பண்ணிட்டேன், நீ எனக்கு ஏதாவது கேளு அப்படின்னு. இந்த கடவுளே இப்படிதான், வேண்டாங்கிறத போய் தான் வலிக்கட்டாயமா உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. நம்ம இங்கே ஒத்த காலம் நின்றுட்டு இருப்போம், அது ஒன்னே ஒன்று கொடுன்னு நம்ம பக்கம் திரும்ப மாட்டான். வேண்டாம போயிட்டு இருக்கிறாங்க, வேண்டி என்னை படி உண்டாகிறாங்கல்ல, திரும்பி அவன் வேலையை ஒருத்தவனா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு வலிக்கட்டாயமா நான் உனக்கு கொடுத்தே ஆகணும். நரசிங்கர் கேட்கிறாரு பிரகலாதரை, உனக்கு கொடுத்தே அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, கேட்டதுக்கு பையன் பதில் சொல்றான். அப்படியே அந்த சைடு எப்படி இருக்கு, முன்பு பெற பெற்ற பேரோ முடிவு இல்லை, பின்பு பெரும் பேரும் உண்டோ பெருவனே, என்பு பெறாத இடி பிறவி எய்தினும் நீ அன்பு பெரும் பேரு அடியேற்கு அருள் என்றான். இரவாத இன்பு அன்பு வேண்டும் கேட்டால காரைக்காலமையார். பிரகலாதன் என்ன கேட்கிறான் பாருங்க, அந்த சின்ன பையன், பாட்டிக்காவது வயசானவர், சின்ன பையன் என்ன கேட்கிறான் பாருங்க, முன்பு பெற்ற பேரோ முடிவு இல்லை. நாராயணா, நீ இது வரைக்கும் எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கேன். பிரகலாதனுக்கு என்ன கொடுத்தாரு, எல்லாருக்கும் 3 வயசுல அஞ்ஞானம் இருக்கிறப்ப யாரும் சொல்லி கொடுக்காமையே ஓம் நமோ நாராயணாயின்னு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. சொல்லாமே வந்துச்சு. கற்பனவும் இனியமைன்னு சொன்னார்ல மாணிக்கவாசகர், பிரகலாதன் சாட்சி. யாரும் சொல்லி கொடுக்காம வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஓம் இரண்யகசிப்பு நமன்னு சொல்லி கொடுத்தாரு. பையன் என்ன சொன்னா வாத்தியாரத்துக்கு, இது தப்பு, ஓம் நமோ நாராயணாயன் யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு, இல்லையே, இது நீனே எனக்கு ஞானமா கொடுத்திய, பிறக்கிறப்பே ஞானமா கொடுத்திய, இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு, வேண்டாமே. என் உயிரை எத்தனை தடவை காப்பாத்தினேன், எங்க அப்பா மேலேருந்து கீழே போட்டாரு, கடல்ல தூக்கி போட்டாரு, எத்தனை முறையில என்னை சாவடிக்க பார்த்தாரு, அத்தனை முறையை என்னை காப்பாத்தினிய, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும். முன்பு பெற்ற பேரோ முடிவு இல்லை, அம்மா கொடுத்துட்டு எனக்கு, ஐ எம் பிளஸ்ட் அன்பேரலல். அப்படி இருக்கிறப்ப இன்னும் எனக்கு என்ன வேணும், ஒண்ணுமே வேண்டாமே. பின்பு பெரும் பேரும் உண்டோ, இவ்வளவுக்கு அப்புறமும் எனக்கு ஏதாவது வேணுமா, வேண்டாம் ஆளை விடுங்கிற. இல்ல வேணே கடவுள் டைலாக் போயிட்டு இருக்கு. சரி லிஸ்ட் வந்துட்டாரு இவரும். என்பு பெறாத இடி பிறவி எய்திடணும். அம்மா கேட்டாங்கல்ல, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேன்னு. இவன் பிறவாமே கேட்கல பிரகலாதன், இன்னும் உயரக்க இருக்கான் ஆன்மீகத்துல. என்ன கேட்கிறாரு, என்பு பெறாத இடி பிறவி எய்திடணும். அதாவது பிறவியில பயாலஜிக்கலா நிறைய பிரிச்சிருக்காங்க. இந்த எலும்பு இல்லாத பிறவிகள் இருக்குல்ல, புழு பூண்டு, இந்த அந்த இது எல்லாமே, இந்த அதெல்லாம் தான் இருக்கிறதுல லோயஸ்ட் கேட்டகரி. என்ன, அது கொஞ்சம் கூட அதுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. எலும்பு தானே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், ஒரு ஷேப், ஒரு ஸ்ட்ரென்த் பின்னால டெவலப் ஆகும். அந்த மாதிரி எலும்பே இல்லாத இடி பிறவி, என்பு இல்லாத இடி பிறவி எய்திடணும்.
அது நீ கொடுக்க வேண்டாம். நான் பண்ண பாவத்தால் அந்த பிறவி எனக்கு வந்தாலும் நாராயணா எனக்கு என்ன திரும்ப வேணும், நின் அன்பு பேரு அடியேற்கு அருள் என்றான். கேட்கணும். பிரகலாதன் என்ன கேட்கிறான், நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்கிறாரு, என்பு பெறாத எடிப்பிறவி கிடைச்சா கூட நின் அன்பு பெரும் பேரு அடியேற்கு அருள். அப்ப கூட இறைவா உன் அன்பையே நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மனநிலையை எனக்கு கொடு. அங்கெல்லாம் அந்த கதை முடியுது. இப்படி கேட்டா கடவுள் என்ன தெரியுமா கொடுப்பாரு உங்களுக்கு? இப்ப அந்த காரைக்கால் அம்மையார்ல அந்த கடவுள் என்ன கொடுத்தாருன்னு நான் சொல்லல, அது இங்க வச்சிருக்கேன். நீங்க அன்பு பெரும் பேரை நீங்க கடவுள்கிட்ட கேட்டீங்கன்னா கடவுள் அன்பை கொடுப்பாரு. அன்பு கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும்? பிரகலாதன் என்ன தெரியுமா வருது, நல் அறமும் மெய்மையும் நான்மறையும் நல்லருளும் எல்லையிலா ஞானமும் ஈரிலா எப்பொருளும் தொல்லைசால் என் குணனும் நின் சொல் தொழில் செய்க. பெருமாள் என்ன பண்றாரு, பிரகலாதனுக்கு கொஞ்சம் சர்வெண்ட் அனுப்புறாரு. அவர் கேட்டது அன்பு. அப்ப அன்பு எப்படி வெளிப்படுத்தணும்ல பெருமாள், என்னது நீ அன்பு கேட்ட, இந்த என்னுடைய அன்பால நான் உனக்கு பண்றேன்னாரு. என்னென்ன சர்வெண்ட் அனுப்புறாரு அப்படின்னா, நின் சொல் தொழில் செய்க. இன்னையிலிருந்து உன்னுடைய சொல்லை தொழிலாக கொண்டு நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் செய்யறதுக்கு நான் கொஞ்சம் பேர் அனுப்புறேன். அனுப்புனாரு. நல் அறமும் வாய்மையும் நான்மறையும் நல்லருளும், அடுத்தது பாருங்க எல்லையில்லா ஞானமும், எல்லையில்லாத ஞானம் பிரகலாதனுக்கு. அடுத்தது ஒன்று சொன்னாரு, ஈறு இலா எப்பொருளும். பொருள்னாலே வசதி செல்வம், எப்பொருள்னா எல்லா பொருளும். அது கூட ஒரு அடைமொழி பத்துல கடவுளுக்கு என்ன திரும்ப சொன்னாரு, ஈறு இலா எப்பொருள். ஈறு அப்படின்னா முடிவு. தோண்ட 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 கொடுக்க 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 வாரி கடாச 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 எல்லா பொருளுக்கும் முடிவே இல்லாமல் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும்னாரு. ஈறு இலா எப்பொருளும் தொல்லைசால் என் குணனும், என் 8 குணங்கள், தொல்லைசால் என் குணனும் நின் சொல் தொழில் செய்க. இன்னிலிருந்து இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா வேலை, யாருக்கு? வேதத்திற்கு என்ன வேலை, வாய்மைக்கு என்ன வேலை, நல் அறத்திற்கு என்ன வேலை, மெய்ப்பொருளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா நீங்க கூப்பிட்டா வராது. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் பிரகலாதனுக்கு போயிட்டு காம்பவுண்ட் வெளியில நின்றுட்டு பிரகலாதர் ஐயா ஏதாவது சொன்னார்னா அந்த தொழிலை செய்வதற்காக காத்துக்கிட்டீங்க. பிரகலாதன் என்ன கேட்டாரு இறைவன்கிட்ட, இது பெறாத இடி பிறவி இருந்தாலும் நீ அன்பு பாராத மனசு கொடுனார்ல, அந்த மனசு கேட்டா இறைவன் இதுதான் கொடுக்குது. அதுவும் ஒரு வார்த்தையில போட்டு விட்டாரு. என்ன வார்த்தை, தொல்லைசால் என் குணனும் நல்ல. அது என்ன 8 குணங்கள், அது அதுக்கு மேல பிரம்மாண்டம். அது என்ன 8 குணங்கள்? வள்ளுவர் சொல்றாரு, கோளில் பொறியின் குணங்களவே என் குணத்தான் காலை வணங்கார் தலை. இந்த 8 குணங்கள் யாருக்குன்னா இறைவனுக்கு இருக்கும். அந்த இறைவனுக்கு இருக்கிற 8 குணங்களை பெருமாள் பிரகலாதருக்கு கொடுத்துட்டார். தூய உடம்பினாதல், இந்த மாதிரி உடம்பு இல்லை அவனுக்கு, இந்த அழுக்கு இருக்கிற உடம்பு இல்லை, மலம் இருக்கிற உடம்பு இல்லை, தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை. அடுத்தது 2 இருக்கு பாருங்க, எல்லையிலா வல்லமை உடைமை. எல்லையிலா வல்லமை உடைமை வேர்டு பாருங்க, எல்லையிலா வல்லமை உடைமை, வரம்பிலா இன்பம் உடைமை. இத்தனை நம்ம எதுக்கு நம்ம லைஃப்ல நம்ம எல்லாம் உழைக்கிறோம், எல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும் தானே. அந்த மகிழ்ச்சி வரம்பிலா இன்பம் உடைமை. இந்த 8ஐயும் சேர்த்து இந்த பிரகலாதனுக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, பிரகலாதன் கேட்டது வேண்டியது என்ன கேட்டான், தீராத மாறாத அன்பு கேட்டான். அதுவும் நம்ம கேட்டோன்னு வச்சுங்க, நமக்கு 8 வேண்டாம், உம்மா பேரு வேண்டாம், ஏதாவது 1 கொடுத்தாலே போதுமே, நமக்கு ராஜாவா இருக்கலாமே இந்த தரணியில. ஆனா அதை விட்டுட்டு எனக்கு ஏதோ நம்ம கேட்டோம். அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எவனாவது ஒருத்தன் என் மேல அவன் அன்பு கேட்பானா. இதெல்லாம் பிறகுலாம் இப்ப இல்லையே, வேற எவனாவது இதை கொடுக்கலான்னு கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தவனு கேட்குற மாதிரி தெரியல. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சரியான, நான் சொன்ன மாதிரி தற்போதும் இல்லாத பரபோதத்துல இதெல்லாம் நல்ல நியாயமா தெரியுது. நம்ம வாழ்க்கையில இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதுல போய் வெறுமனே ஒரு இந்த அன்பை கொடு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இப்ப பிராக்டிக்கலா கறிக்கு உதவுமா அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு டவுட் வருது. எல்லாருமே கேட்குறாங்க, ஏதோ தினப்படி வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்கல்ல, அது கேட்கலாமா அப்படின்னா என்னுடைய தாழ்மையான கருத்து, சுயநலத்திற்காக இறைவனிடம் எதையுமே நாம் வேண்டக்கூடாது. நமக்கு ஏதாவது வேணும்னா அதற்கு முயற்சி செய்யணும், அதற்கு உழைக்கணும். சுயநலத்திற்காக நாம் ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக கேட்பதனால அது நடக்காது. உங்களுக்கு எத்தனை கதை வேணாலும் சொல்றாங்க, உங்களுக்கு நைட்டுலாம் உட்காந்து சொல்றாங்க. ராவணன் எடுத்துங்க, சுயநலத்திற்காக என்ன கேட்டாங்க, சாகாம இருக்கணும், பர்மனண்டா பெர்ஃபெக்சுவலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பெரிய தவம் பண்ணான். அவனுடைய தவம்லாம் நினைச்சே பார்க்க முடியாது, யாருமே அது மாதிரி பண்ணிருக்க முடியாது. ஒரு தலையை வெட்டி போட்டான் யாகத்துல. தவம் இருந்து ஒரு 1000 வருஷங்களுக்கு ஒரு தடவை ஒரு தலையை வெட்டி போடுறான். கடைசி தலை அதையும் வெட்டுறதுக்கு இருக்கு.
அப்பதான் உனக்கு கடவுள் வரம் தராரு. என்ன வேணும்னா, நான் சாகாம இருக்கணும்னாப்பா. சாகாம இருக்க முடியாது, பிறந்தவங்க எல்லாம் செத்துதான் அவனு, வேற ஏதாவது வரம் கேளுங்கிறாரு. தேவர்களால நான் இறக்கக்கூடாது, அசுரர்களால நான் இறக்கக்கூடாது, அதால இறக்கக்கூடாது, இதால இறக்கக்கூடாது அப்படின்னு தான் கேட்கிறான். எல்லாம் ததாசு கொடுத்தேங்கிறாரு கடவுள். ரெண்ட விட்டா என்ன, மனிதர்களை விட்டா. மனிதர்கள் பூனிஸ், இவங்களால நமக்கு என்ன, நம்ம எத்தனை உயரம், எத்தனை ஸ்ட்ரென்த்து, இந்த வெறும் இந்த நரர்களால் நமக்கு என்ன ஒரு துன்பம் வரும்னு சொல்லிட்டு மனிதர்களை விட்டான். மரத்துக்கு மரம் தாடுற இந்த குழந்தை விட்டான். இந்த ரெண்டை விட்டுட்டு கம்ப்ளீட் லிஸ்ட்டை போட்டு இவர்கள் எல்லாவற்றையாலும் எனக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாதுங்க கடவுள் சரி கொடுத்தேன்னாரு. எது ரெண்டை விட்டான்? அம்மா பெரிய அறிவாளி, வேதத்தில் அவனுக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்காங்களா? ரெண்டை விட்டான், மனுஷனை விட்டான், குரங்க விட்டான். சிவபெருமானே அனுமரா வந்தாரு, பெருமாளே ராமரா மனுஷனா வந்தாரு, போட்டாங்கல்ல. அவன் தம்பி என்ன பண்ண பாருங்க, அதோட ரொம்ப பாவம். அவனுக்கு மேல பயங்கரமான பலசாலை வந்து கும்பகர்ணன். அவனுக்கு என்ன பண்ணான், நித்தியத்துவம் வேணும் தான் அவன் தவம் பண்ணான். நித்தியத்துவம்னா என்ன, பர்மனன்ட். கும்பகர்ணன்னா பர்மனண்டா இருக்கணும், கையை வைக்க கூடாது எவனும் அப்படின்னு தான் பண்ணாங்க. என்ன பண்ணாரு, சரஸ்வதி ஆல்ரெடி ஒருத்தவன் ஒரு சகோதரன் பண்ற போதே உலகம் தாங்க போறது இல்லை. பெருமாள் 14 வருஷம் காட்டில் கஷ்டப்பட போறாரு இவன் அடிக்கிறதுக்கு. இவன் வேற ஒருத்தவன் தான் என்ன பண்றது, முளையிலே கிள்ளுன்னு என்ன பண்ணாரு, நாக்குல அந்த சரஸ்வதி போயிட்டு, நாக்குல நமக்குலாம் சனி வந்து கெட்டு போறோம்னா பாவம் கும்பகர்ணனுக்கு சரஸ்வதி வந்து கெட்டு போயிட்டான். என்ன கேட்கிறான், பட்டியல் வேண்டுதல் பட்டியல் போட்டான்ல. என்ன பட்டியல் போட்டா, நித்தியத்துவம்னு கேட்க வந்தவன் நாக்குல சரஸ்வதி இருந்ததுனால நித்திரையத்துவம்னு போட்டான். நித்திரைன்னா சமஸ்கிருதத்துல தூக்கம், தூக்கத்தை கேட்டான். 6 மாசம் நீ தூங்கு, 6 மாசம் நீ முடிச்சிட்டு போன்னு சொல்லி. அதுவும் அப்படி இல்லை, நித்திரையத்துவம்னே நீ இன்னும் தூங்கி போன்னு சொல்லிட்டு போயிட்டா கடவுள் போயிட்டு. அப்புறம் திருப்பி நிறைய தவங்கள்லாம் பண்ணி அந்த வரத்தினுடைய எஃபெக்டை கொஞ்சம் குறைச்சி ஒரு 6 மாசம் தூக்கம், ஒரு 6 மாசம் முடிச்சிட்டுன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை இருந்தான். கேட்டா கடவுள் கொடுப்பாரு, ஆனா கொடுக்கறது நமக்கு பயன்படாது. ஞாபகம் வச்சுங்க, கேட்டா கொடுத்தாருன்னா கண்டிப்பா அது வந்து பயன்படாது. எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கதை. அவர் என்ன பண்ணாரு, அவங்க தவம் பண்றாரு சிவபெருமானை நோக்கி. எல்லாரும் கேட்கறது என்ன, பிறவாமை வேண்டும் தானே, இரவாமை வேண்டும் தானே, என்ன யாரும் அழிக்கக்கூடாது, நான் சாவாம இருக்கணுங்கிறாரு. சிவபெருமாயா அப்படி மாதிரி பிளாங்கெட் எல்லாம் கொடுக்க முடியாது, யாருக்குமே பவர் கிடையாது. ஓ விதி என்ன வந்திருக்கோ அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாருக்கும் பிறப்புனா ஒரு இறப்பு இருக்கு, அதனால வேற ஏதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேளுங்கிறாரு. நான் அழியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் நல்ல ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று கண்டுபிடிக்கிறான். நான் யார் தலையில கையை வச்சாலும் அவங்க பஸ்மமாகணும், அழிஞ்சு சாம்பலாக போகணும்னு கொடுக்குறாரு. சிவபெருமான் கேட்டதை கொடுத்துருவாங்கல்ல, கொடுத்தாச்சு. அவன் என்ன பண்ணா, இந்த சிவபெருமான் டெஸ்ட் பண்ணான். இவன் கொடுத்தானே அது கரெக்டா உண்மையிலுமே பலிக்குமா பலிக்காதான்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேலே கையை வைக்கிறது ஓடலாம். சிவபெருமான் அவருக்கும் அவர் மேலேயும் அந்த தவம் பலிக்கும் இல்லை, அந்த வரம் பலிக்கும் இல்லை. அவரு பயந்து ஓடி போய் இவன்ட்டு எஸ்கேப் பண்ணி ஒரு குகையில போய் உட்காந்துக்கிட்டாரு. இவனுக்கா வந்தது தைரியம். ஊர்ல போறாங்க, வயல்ல போறாங்க, எல்லாத்தையும் தலையில கையை வச்சேன்னு அப்படியே பசுமமா போறாங்க மக்கள். அவ்வளவுதான், இன்னும் நம்ம அழிக்க முடியாதுங்கிற ஒரு தலைவலி. உட்காந்துருக்காரு. என்ன பண்ண, தான் தானே வரத்தை கொடுத்து வச்சுக்காரு, அதை அவரால் ரிவோக் பண்ண முடியாது, கொடுத்தா கொடுத்தது தானே. அப்ப நாராயணன் வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நடந்த கதை உனக்கு இதே வேலை தான், வரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சால்வ் பண்றேன். அப்பதான் இந்த மோகினி அவதாரம் நடக்குது. இப்ப பார்த்த உடனே பத்மாசுரன் இந்த பெண்ணு மேல, பெருமாள் மேல ஆசை வைக்கிறாங்க. நிக்கிறேன், கரை ஓரத்துல நிக்கிறேன், நீ உள்ள இருக்க நல்ல உடம்பு தேய்ச்சி வா. வந்த உடனே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பயன்பட்டுதா, கேட்டான், வேண்டினான், இறைவன் கொடுத்தார், ஆனா பயன்பட்டுதாரு. நீங்க இந்த மாதிரி பயங்கர பிரில்லியண்டா பூரா பிளான் பண்ணி கரெக்டா கேட்டாலும், கேட்டதை கடவுள் ஒரு கால் கொடுத்தாலும் கண்டிப்பா. இரண்யகசிப்பு எடுத்துங்களேன், பிரகலாதன் கதையில பார்த்தோமே, அவர் என்ன கேட்கிறாரு, அவரும் இதே மாதிரி தானே, என்ன பகலிலையும் அவரும் சாவாம வேணுங்கிறாரு, கொடுக்க முடியாதுங்கிறாங்க. கண்டிஷனா வேணா கேட்டுக்கோங்கிறாங்க. என்ன கேட்கிறாரு, நான் பகலிலையும் இறக்கக்கூடாது, இரவிலையும் இறக்கக்கூடாதுங்கிறாரு. நான் இந்த தரையிலையும் சாகக்கூடாது, இந்த ஸ்பேஸ், இந்த வானுலக இந்த மேலையும் இறக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு உள்ளரையும் நான் இறக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் இறக்கக்கூடாதுங்கிறாரு. கைகளாலையும் நான் இறக்கக்கூடாது, ஆயுதங்களாலையும் இறக்கக்கூடாதுங்கிறாரு. மனிதனாலையும் இறக்கக்கூடாது, மிருகத்தாலையும் இறக்கக்கூடாதுங்கிறாரு. அசுரர்களாலையும் இறக்கக்கூடாது, தேவர்களாலையும் இறக்கக்கூடாதுங்கிறாரு. எல்லாத்தையும் ததாசு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் குடிக்கணும். அதனாலதான் வந்து ஊர்ல என்ன பண்ணா, ராஜ்யத்துல நாராயணங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னா, வேதத்தை யாருமே படிக்க கூடாது அப்படின்னு சொன்னான். ஆடெல்லாம் போட்டான் இருந்தான். அவன் செத்தான். அவன் கொடுத்த வர அவனை காப்பாத்துச்சான். இவ்வளவு யோசிச்சு கேட்டான், வரம் காப்பாத்துச்சு, அவனை காப்பாத்துச்சாரு. கேட்டாலும் கடவுள் கொடுத்தாலும் பயன் இருந்ததா? கடவுள் அழகா வந்தாரு. மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் பாதி தலை பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் நரனும் சிங்கமா வந்தாரு. வீட்டுக்கும் வெளியிலையும் இல்லாம வீட்டுக்கும் வெளியே உள்ளாரையும் இல்லாம அருகால் படியில வச்சாரு. அவனை
தரையிலையும் வைக்காம மேலையும் வைக்காம தொடையில வச்சாரு. கையால இல்லாம ஆயுதத்தில் இல்லாம நகத்தால கிள்ளி எடுத்தாரு. பகலை இல்லாம இரவு இல்லாம மாலையில கொண்டாரு. பயன்பட்டுதான் வரோம். வேண்டியது ஒரு கால் இறைவன் கொடுத்தாலும் அதை வச்சுட்டு ரொம்ப நீங்க நம்ம கூத்தாட வேண்டியது இல்லை. என்னன்னா அது இறைவனா நினைச்சிருந்ததுன்னா அது பயன்படும், இல்லைன்னா அது கைவிடு. இந்த மாதிரி பட்டியல் போட்டு நமக்கு வேண்டியது எல்லாம் கேட்க கூடாதா என்றால் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன வேண்டுமோ அதற்கு முயற்சி செய்யும். நம்முடைய ஊழ்வினைகள், நல்வினை, தீவினை இரண்டின் காரணமாக எதை பிராரத்த கர்மான்னு ஒன்று இருக்கு, எதை அனுபவிப்பதற்காக நான் இந்த உடலை எடுத்து வைத்திருக்கோமோ அதை நான் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் வருகின்ற கர்மாவை குறைப்பதற்காக நல்ல வாழ்க்கையை நடத்தலாம். நமக்கு என்னென்ன வேணுமோ ஆசைப்படுங்கள். அதற்குரிய முயற்சியை நாமே செய்ய வேண்டுமே ஒழிய பட்டியலை போட்டு இறைவனிடம் கொடுப்பது. பட்டியலே போட வேண்டாமா? பட்டியல் போட்டிருக்காங்க, நிறைய பேர் பட்டியல் போட்டிருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் எல்லாம், இந்த பட்டியல் போட்ட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அறிஞர், அந்த ஆன்மீகவாதி கடைசியில ஒரு குழு கொடுக்குறாரு. நான் எதற்கோசரம் இந்த பட்டியல் போட்டேன். இப்ப இருக்கிற பாரதி எடுத்துங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் கேட்டாரு. சார் நீங்க வேண்டாம் வேண்டாம் எதுவுமே கடவுளை கேட்கக்கூடாதுங்கிறீங்களே, ஒரு ஹெக்டேர் நிலம் கேட்டிருக்காரு பாரதியார், பராசக்தி கேட்டிருக்காரு, ஒத்துக்கிறேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். தூணில் அடக்கியதாய் நல் மாடங்கள் துரிய நிறத்தினவாய். என்ன கேட்டாரு? அந்த காணி நிலத்தினுடைய ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். ஒரு வீடு தான் கேட்டாரு, 10 அபார்ட்மெண்ட்லாம் கேட்கல, ஒரு வீடு கேட்டாரு. சரி. தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும்னாரு. கேட்டாரு, தோப்பா கேட்டாரு. 10-12 கேட்டா ரொம்ப ஹாப்பி, 10 கொடுத்தாலும் ஓகேங்கிறாரு. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும். கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். எந்த சித்தம் குளிரவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும்னு. இவ்வளவு வேணும்னாரு. இது ஏதோ கஷ்டமா? இது ஒரு ஒரு தோட்டத்துல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நல்ல முத்து சுடர் போல நில ஒளி முன்பு தானா வரும் பௌர்ணமி அன்னைக்கு. கத்தும் குயிலோசை சற்றே காதுல பட்டா போதும், சற்றே பட்டா போதுங்கிறாரு. தென்றல் இவருக்கு மாத்திரம் அடிக்குது. சித்தம் குளிர்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும்னாரு. இதெல்லாம் போய் பராசக்திட்ட போய் கேட்கிறாரு. ரொம்ப எளிமையானதானே கேட்கிறாரு, எல்லாம் இயற்கையா நடக்கிறதானே கேட்கிறாரு. சரி, இது கூட கேட்கலாமா அப்படின்னா அடுத்த பாட்டுல என்ன கேட்க, எந்த பாட்டில் கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும்னாரு. பாரதியார் அவர் பயங்கரமான ஆள், அவருக்கு தெரியும் பிரச்சனை. அதாவது தென்னை மரம் 10-12 கேட்டார்ல, பத்தினி பெண் 10-12 கேட்டாரு, கிடைக்காது இந்த காலத்துல. இந்த காலத்திலேயே அவருக்கு அது ஒரு டவுட் இருந்திருக்காரு. எல்லாம் கால சூழ்நிலைகள்லாம் மாறுது அப்படிங்கிறது. என்ன கேட்கிறாரு? எந்த பாட்டில் கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் கொடுத்தா போதுன்றார் பராசக்தியை பார்த்து. அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டுக்கலையிலே நல் கவிதைகள் கொண்டு தர வேண்டும். இவருக்கு ஆல்ரெடி பாட்டு தான் எழுதி தெரியுமில்ல, நல்ல பாட்டு தானே பாடுறாரு. அப்ப கூட பராசக்தி என்ன கேட்கிறாரு? எங்கள் கூட்டுக்கலையிலே நல் கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அந்த காட்டு வெளியிலே அம்மானின் காவல் உறவு வேண்டும். டும் டும் டும்னாரு, 3 டும் போட்டாரு. இந்த இதுல பத்தினி பெண் வேண்டும்னாரு. எங்கள் கூட்டுக்கலையிலே நல் கவிதைகள் கொண்டு தர வேண்டும்னாரு. அந்த காட்டு வெளியிலே அம்மானின் காவல் உறவு வேண்டும்னாரு. பாட்டுத்திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். இந்த பாட்டெல்லாம் எழுதி நான் ஒரு புக்கை போட்டு காப்பி ரைட்டு போட்டு நல்ல மணிவாசர் பதிப்பத்தில் கொடுத்து விற்று எக்கச்சக்கமா காசு சம்பாதிக்கணும்னு ஒரு பராசக்தியை கேட்கல. இத்தனையும் லிஸ்ட் போட்டது. எனக்கு ஒரு மூடு வேணும், அதனால ஒரு இடம் வேணும், நல்ல தோட்டம் வேணும், நில ஒளி வேணும், தென்றல் வேணும், இங்க ஒரு பாட்டுல ஒரு பொண்ணு வேணும், அவள் டான்ஸ் ஆடணும், அப்பதான் நல்ல பாட்டுக்கு மூடு வரும். அந்த பாட்டு அவ்வளோ பாட்டு எழுதி முடிச்ச பிறகு என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த பாட்டு யாருக்கு தெரியுமா? ஊர் நன்றாக இருப்பதற்காக அந்த பாட்டு பயன்பட வேண்டும் அப்படின்னு. அரசியல வரியில பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆன்மீகவாதி இந்த காட்டு வெளியிலே அம்மா நின்ற காவல் உறவு வேண்டும். அது நம்ம கேட்க முடியுமா? என்ன கேட்கிறாரு அவரு? நான் தனியா தோட்டத்தில் தனியா ராத்திரில இருக்கிறேன், அது இந்த பொண்ணு கூட இருக்கிறேன், எனக்கு பயம் இருக்கும், அதனால என்ன பண்றது? நீனே வாட்ச்மேன் டியூட்டி பாருன்னாரு. இந்த காட்டு வெளியிலே அம்மா நின்ற காவல் உறவு வேணும்னாரு. அவரு கேட்கறதுக்கு தகுதி இருந்தது. அதாவது இந்த வேண்டுதல் என்ன பாயிண்ட் அப்படின்னா, நாம் நம்முடைய தகுதியை உயர்த்தி கொண்டால் நமக்கு வேண்டியவற்றை இறைவனே கொடுப்பானே ஒழிய நாம் வேண்ட அவன் கொடுக்க மாட்டான். இவருக்கு என்ன அப்படி தகுதினாரு? அடுத்த பாட்டிலே சொல்றாரு, நல்லதொரு வீணை செய்து அதை நலங்கட பொழுதியில் எரிவதென்று சொல்றாருல, அதுலயும் டுங்கிறாரு. அப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன தெரியுமா கேட்கிறாரு அவரு? தசையினை தீ சுடினும்
சிவ சக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். அவரும் ஒண்ணு கேட்கிறாருல்ல, என்ன கேட்டாருல்ல, காசு யாராவது ஒருத்தன் வந்து நான் பாட்டு எழுதிட்டு இருக்கிறப்ப அப்படியே நெருப்பு வச்சு என்ன முதுகுல வச்சு குத்துறான், தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். அப்ப கூட என் மனசுல வேவரிங் இருக்கக்கூடாது. அந்த பாட்டு பாடுற இந்த மையத்தை பாலித்துடுவதற்காக நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த சிவசக்தியை நோக்கி நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த பாட்டு பாடுவதில் இடையூறு இருக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு பக்தியும் ஒரு வேகமும் ஒரு அன்பும் காதலும் பராசக்தி மேல இருந்ததுன்னா, நீங்க பராசக்தியை வழியில கூப்பிட்டு நான் தனியா போயிட்டு இருக்கேன், நீ எங்க வாட்ச்மேன் வேலைக்கு செஞ்சுட்டு வா, அந்த கடைக்கு போற வரைக்கும் வருவா. எப்ப வருவா? தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்ல அகம் கேட்டேன். நம்ம கோயிலுக்கு வர்றப்ப ஒரு நிமிஷம் செருப்பு இல்லாம வந்துட்டு சுட்டுதுன்னு வச்சுங்க, கோயில் அப்புறம் பார்த்துலாம் சொல்லி திருப்பி போயிடுறோமே. அவன் நெருப்பு வச்சு சுட்டா கூட நான் பாட்டு பாட நிறுத்த மாட்டேங்கிறான். அவனுக்கு வருவா, வாட்ச்மேனா வருவா, நமக்கு வரமாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இறைவன் மேல இருக்கிற அன்பும் பக்தியும் நம்ம இன்னும் பாரதியார் மாதிரி இன்னும் மேல்படுத்தி கொண்டால் ஏற்காமையே வருவா. பட்டியல் ஒரு கால் நம்ம போட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நமக்காக அந்த பட்டியலை போடாதீர்கள், நமக்காக செயல்களை செய்யுங்கள், முயற்சி செய்யுங்க, அதற்கு உழைப்பு செய்யுங்கள், அதற்கு என்னென்ன வேண்டுமோ, புத்திசாலித்தனம் வேண்டுமோ அதையெல்லாம் செய்து நமக்கு வேண்டியதை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள். பட்டியல் போட்டு வாங்கியதை நமக்காக வாங்காதீர்கள். பெற்ற இன்பம் பெருகை வையகம் திருமூலர். அப்ப என்ன, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், எனக்கு என்ன வருதோ அந்த மொமெண்டே அது எல்லாத்துக்கும் அடையணும் அப்படிங்கிறதுல. அப்ப பிறர் பொருட்டு வேண்டும் என்றால் நாம் வள்ளலாருக்கு மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருது, நம்ம வள்ளலாரை பார்க்காம இருக்க முடியாது. பாதி இரவில் எழுந்தருளி பாவி என்னை எழுப்பி அருட்ஜோதி அழைத்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து தொடங்குகின்றார். வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பாடுறாரு. பல நாள் கஷ்டப்படுறாரு, அருட்பெருஞ்சோதியை நினைத்து அழுகுறாரு. ஆனா அவருக்கு அருள் கிடைக்கல. அவரே சொல்றாரு, அந்த நான் பட்ட பாடு உலக நவிலும் பஞ்சுதான் படுமோங்கிற. நான் என்ன பாட்டு பாடுறேன், என்ன அப்படி கஷ்டப்படுறேன்னா, இறைவா நீ என்ன எனக்கு அருள் செய்யலேங்கிறார். நான் பட்ட பாடு உலக நவிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, என்னத்தான் படுமோங்கிற. அவர் படுற கஷ்டத்தை வாய் கொண்டு சொல்ல முடியாது. சரி, நினைச்சாலும் பார்க்க முடியுமா? நினைக்க கூட முடியாது. சொல்லத்தான் படுமோ, என்னத்தான் படுமோ, காண்படு கண்ணியின் மாண்படுமாறு அழுகின்றனர். அதாவது காட்டுல பொறியில ஒரு மாட்டுச்சுன்னு வச்சுங்களா, அது தெரியுது தன்னுடைய வாழ்க்கை முடிவு போகுதுன்னு. ஆனா எப்படி கஷ்டப்படும், காண்படு கண்ணியின் மாண்படு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேனே, ஏன் படுகின்றாய் என்று இறங்காய் என்னில் ஏன் செய்வேங்கிறார் இறைவனை பார்த்து. நீ இப்படி கஷ்டப்படுறியே ராமலிங்கா, உனக்கு என்ன வேணும்னு நீ இரக்கம் செய்து இறங்கி வராவிட்டால் நான் என்ன செய்ய முடியும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி பெரும் கடவுள் மேல அப்படியே அழுது பாடிட்டு ஒரு நாள் சாப்பிடாம அப்படியே அழுது ஒரு நாள் தூங்கிட்டார். இறைவனே பார்த்தார், ஐயோ இப்படி பஞ்சு அந்த கதையை சொன்னு வச்சுங்க, பஞ்சு கதையை சொன்னா நீங்களே கண்ணி விடுவீங்க. பஞ்சு படுற பாடு இருக்கு, அந்த பஞ்சை அடிச்சு அந்த முதல்ல ஓட்டை எடுத்துட்டு அப்புறம் இன்னும் அடிச்சு அந்த கொட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டைல் மிஷின்ல அதை போட்டு அந்த நூலாக்குறதுக்கு அந்த பஞ்சு படுற வேதனையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம் இந்த ராமலிங்க சுவாமிகள். கடவுள் பார்த்தாரு, ஒரு நாள் கருணை கொண்டு என்ன பண்ணாரு, பாதி இரவில் எழுந்தருளி அப்படியே அந்த அசதியில தூங்கிட்டாரு, அழுது தூங்கிட்டாரு ராமலிங்க சுவாமிகள். பாதி இரவில் எழுந்தருளி கடவுளே வந்தார். இவர் அங்க போனாரு, இவரு படுத்து அழுது தூங்கிட்டு இருக்காரு. பாதி இரவில் இவர் வீட்டுக்கு வந்து இவர் திண்ணையில இவனை பார்த்து பாதி இரவில் எழுந்தருளி, கடவுள் பாருங்க வந்த நான் என்ன பண்றது, ராமலிங்கமே நீ தூங்கிட்டு சொல்லி திரும்பி போல. நம்ம பயப்பட முடியல. கடவுள் வந்தாருன்னா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் பின்பக்கம் திரும்பிட்டு அதை எழுதிட்டு இருந்தாலும் இல்ல தூங்கிட்டே இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு வெயிட் பண்ணி கொடுப்பாரு. ராமலிங்க சாமிகள் கொடுத்த மாதிரி பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பிங்கிறார். ஏன் பாவிங்கிறாரு, கடவுள் வரத்துக்கோசரம் எல்லாரும் வெயிட் பண்ணி தவம் பண்ணி ஒருத்தன ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தூங்காம முடிச்சிட்டு இருக்கான் அர்ஜுனன் மாதிரி. நான் என்ன பண்ணேன், தூங்கிட்டனே கடவுள் வர்றப்பன்னு சொல்லி பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். அப்ப கடவுளே சிவபெருமான் மாணிக்கவாசகர் உள்ள கடவுள் போன மாதிரி ராமலிங்க சாமிகள் மேல உள்ளார கடவுள் போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணிருக்கணும், ராமலிங்க சாமிகள் மகிழ்ச்சியில இன்னும் ரொம்ப சிறந்து ஆகா என் தவம் பலித்ததுன்னு தான் சொல்லிருக்கணும். அப்படி இல்லை, நான் பட்ட பாடு பஞ்சுதான் படுமானல்ல. இப்ப இன்னும் அதிகமா பட ஆரம்பிச்சார், இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சார்.
நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேனே ராமலிங்கா, உனக்கு ஏன் இன்னும் அழுகை அதிகமாகுது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா சொன்னாரு? நான் பெற்ற இப்பெரும் பேரு இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அவரும் வேண்டுதல் வேண்டத்தக்க எவன் சொன்னல என்ன சொன்னாரு? நான் பெற்ற இப்பெரும் பேர். அவருக்கு என்ன பெரும் பேர் கிடைச்சது? அன்னையிலிருந்து அவர் போய் பொன்னுடல் பெறுகின்றார், இறைவனுடைய குணாதிசயங்களை பெறுகின்றார். அந்த பேரு நான் அவர் தெரியுது, இது பெரும் பேரு தெரியுது. நான் பெற்ற இப்பெரும் பேரு இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அப்படியே என்ன பண்ணிட்டாரு? ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. நீ எனக்கு கொடுத்தது பத்தாது, நீ எனக்கு கொடுத்த ஓகே தேங்க்யூ வெரிமேஷ், அது கூட இல்லை அந்த பாட்டுல வார்த்தை. அழ ஆரம்பிச்ச பிறகு ஏன்டா அழுது திருப்பியும் பையனேன்னு கேட்க, நான் பெற்ற பெரும் பேரு பெருக வையகமே. அப்ப நமக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம உடனே இந்த கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டிக்கணும்? இந்த லோகத்துல இருந்து எத்தனையோ பேர் என்னுடைய நிலையில இல்லாம இன்னும் கீழே இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இது இன்னும் கொடுக்கலையே, நான் இன்னும் எனக்கு அழுக வருது, இறைவா எனக்கு கொடுத்த இதே பேரை மற்றவர்கள் எல்லோருக்கும் கொடுங்க, ஒரு பட்டியலை போட்டு போய் வேண்டிக்கோங்கிறாரு. தன்னலம் என்பதே இந்த வேண்டுதல் லிஸ்ட்ல கொஞ்சம் கூட இல்லாம தான் இந்த ராமலிங்க சுவாமிகள் நமக்கு காட்டுறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? என்னைக்காவது நான் மனசு தொட்டு கேட்கிறேன், பிறருடைய நலத்தை நம்முடைய பிரேயர்ல வச்சு கேட்டுருக்கோம். பட் என்ன சொல்றாரு? நான் பெற்ற இப்பெரும் பேரை இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே கேட்கிறாரு வள்ளலாரு. இந்த மாநிலம் பயனுறுவதற்காக எனக்கு பாட்டு எழுதி சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கிறாரு பாரதியாரு. அந்த மாதிரி நம்ம கேட்கிறோம் பிரச்சனையாருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய பொண்டாட்டி கேட்கிறோம், என்னுடைய மகனுக்கு கேட்கிறோம், என்னுடைய பெற்றோர்கள் சகோதரர்களுக்கு கேட்கிறோம். அப்படியே அதுவும் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரதர் மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நம்ம வேண்டிக்கணும். இல்லைன்னு சொல்ல அவ்வளவு மோசம் கிடையாது. மோசம் கடைஞ்சி எடுத்த ஃபில்டர் மோசம் கிடையாது. அதுக்கு மேல வேண்டிக்கிறோம். நம்ம பேரு தெரியாத வையத்தில் இருப்பவர்களுக்கு நம்ம வேண்டிக்கிறோமா? இல்லையே. வேண்டுதல் எவை இருந்தால் இவைதானே காட்டுறாங்க, இந்த பெரியோர்களும் இதுதானே காட்டுறாங்க நம்ம. அதனால வேண்டுதல் என்பதுல என்றும் சுயநலம் என்பது இருக்கக்கூடாது. உடனே முதல்ல கடவுள்கிட்ட அப்படி இல்லாம ஒரு பட்டியல் போடணும் அப்படின்னு சொன்னா, தான் என்பதை கொண்டு வராதீர்கள், உலகத்தை வச்சு பண்ணுங்க. இந்த திருமுறைகள்லாம் இருக்குல்ல, 12 திருமுறைகள்லாம் இருக்கு. அப்ப அதுலெல்லாம் நம்ம படிக்கிறோமே, அதுலெல்லாம் நம்ம வந்து இப்ப வேண்டுதல் இல்லையே அப்படின்னு சொன்னா, கூர்ந்து இந்த திருமுறைகள்லாம் கவனிச்சீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப இறைவன் என்ன பிரேயர் பண்ணணும் இந்த வேண்டுதல் இல்லை அப்படின்னு சொன்னா, முதல்ல இறைவனை புகழுங்கள். அப்படிதான் வந்துதான் இறைவனை போற்றுதல். இரண்டாவது இறைவனை வணங்குங்கள். அதாவது சைவ சித்தாந்தம் பிரகாரம் இறைவன் அணுவுக்கு அணுவாய் சிறியதாக நீங்கள் பாவித்தால் அவனை நீங்கள் வாழ்க்கைன்னு போற்றலாம். பல்லாண்டு பாடிருக்காங்க, சைவத்திலையும் பாடிருக்காங்க, வைணவத்திலும் பாடிருக்காங்க. அப்ப பல்லாண்டு குழந்தைக்கு நல்ல நீடுழு வாழ்க்கைன்னு சொல்றது இறைவனுக்கு சொல்றோம் அப்படின்னா, இறைவனை நம்மை விட சிறியவனாக பாவித்தால் அவனுக்கு நாம் பல்லாண்டு பாடலாம், அவனை நாம் வாழ்த்தலாம். இறைவனை ஆம்னிபொட்டன்ட் என்று நினைத்தால் அவனை வணங்கலாம், வாழ்த்தலாம், இல்லைன்னா வணங்கலாம். மூணாவது ஒன்று இருக்கு இந்த பிரேயர்ல, என்ன அப்படின்னா இறைவனுடைய குண விசேஷங்களை புகழ்ந்து பாடுகள். இந்த 3 தான் நம்மளுடைய பிரேயர் இருக்கு. வேண்டுதல் இருக்கிற இந்த திருமுறைகள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவனுக்கு வணங்குறோம், இல்லைன்னா ஒன்று அவனுக்கு வாழ்த்துறோம், இல்லைன்னா அவனுடைய குணங்களை நாம் புகழ்கின்றோம். இது 3 தான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த வேட்டையாரு அவங்க பெரிய முதல் பாடத்தில் இந்த இறை வணக்கத்திலேயே இந்த இலக்கணத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கம்பன் வந்து இதான் சொல்லல, கம்பேரிசன் சொல்றேன். அவருடைய இறை வணக்கத்தில் ஒரு பாயிண்ட் போட்ட விட்டார். என்ன சொன்ன, ஒரு பிரேயர்னா 3 இருக்கணும். இறைவனை வாழ்த்த வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், இறைவன் புகழை பேச வேண்டும். அதுதான் நம்மளுடைய பிரேயரா இருக்கணும், வேண்டுதலா இருக்கணும். கம்பன் என்ன சொல்றாரு? உலகம் யாவையும் நம் உலவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீக்கலா அழகிலா விளையாட்டு உடைய அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாம் தலைவர். முதல் 3 வரியில இறைவனுடைய பெருமையை சொன்னார். என்ன சொன்னாரு? உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும், ஒன் ஹூ கிரியேட்ஸ் ஹிஸ் வேர்ல்ட், உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் எங்களுடைய தலைவர் அன்னவருக்கு சரண் நாம் தலைவர். அப்ப வணக்கம் இருக்கு, சரண்டர் இருக்கு, இறைவனுடைய புகழ் இருக்கு. ஆனா இறைவனுடைய வாழ்க்கையான கம்பன் கோட்டை விட்டு உண்மையிலே போட்டதாரு. ஆனா சேக்கிரார் பெரிய புராணத்துக்கு எழுதினால அவருடைய முதல் பாட்டு பாருங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்.
ஒரு பிரேயர் ஒரு ஆஸ்பெக்ட் இறைவனை வணங்க வேண்டும், இரண்டாவது ஆஸ்பெக்ட் ரெண்டையும் சேர்த்தாரு. முதல்ல விமர்சனம் சேர்க்கிறார், இறைவனுடைய குணநலன்களை பேசினார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற் கரியவன், அவருடைய புரிஞ்சு வருவதற்கு அவ்வளவு கஷ்டமானவர். நிலவலாகிய நீர்மதி வேணியன், அழகில் தோல்வியன், அம்பலத்து ஆடுவான் என்பது இறைவனுடைய தன்மை. இறைவனுடைய தன்மையை புகழுங்கள், இறைவனை வாழ்த்துங்கள், இறைவனை வணங்குங்கள். இந்த மூணு தான் இருக்கு. மூணு சேர்க்கிற ஒரு பாட்டே சொல்லிட்டாரு. இந்த மூணு தான் திருமுறை, இந்த மூணு தான் பிரேயர். இந்த பிரேயர்ல பட்டியல் இருக்குது. பட்டியல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட்டியல் இருப்பது நமக்கு இல்லை, சுயநலத்திற்காக இல்லை, பொது நலத்திற்காக. இது ஏதோ இதுல மாத்திரம் இருக்குன்னு நினைக்காதுங்க. கீதாஞ்சலின்னு தாக்கூர் எழுதினதுல ஒரு பிரேயர், ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிரேயர் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அது என்ன சொல்றாரு? வேண்டத்தக்கவை எவைகளுக்கு ஆன்சர். This is my prayer to thee, my Lord. Strike at the root of penury in my heart. என்ன சொல்றாரு? This is my prayer to thee, my Lord. இதுதான் பிரேயர். பட்டியல் வேண்டத்தக்கவை எவை சொன்னாரு தாக்கூர் நடத்தின பதிலுக்கு. This is my prayer to thee, my Lord. என்ன பிரேயர்? ஃபர்ஸ்ட் கேக்குறாரு, strike at the root of penury in my heart. அதாவது நான் இப்போ ஏழையா இருக்கேன், என்ன பணக்காரன் ஆகுன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? என் மனதில் இருக்கிற ஏழ்மை தன்மையை நீக்கின்றார். ஒரு கோடீஸ்வரனா கூட இருந்தா கூட 10 காசு கொடுக்கறதுக்கு உங்க மனசு இருக்காது. 10 காசு சம்பாதிக்கணும், அப்படியே கொடுத்துட்டு போறான். அப்ப கொடுக்கறதுக்கு என்ன பண்ணும்? என்னிடம் ஒருவர் இது என்ற போது அவருக்கு இறை என்று சொல்லாமல் இருந்திருக்கிறோம். என்று நான் ஒருவரிடம் நின்று கேட்காத மனநிலை இயல்புள்ள. அப்ப கொடுக்கிறது, எனக்கு இங்க கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு ஏழ்மை பொருள் இருக்கக்கூடாது, ஏழ்மை தன்மை மனசுல இருக்கக்கூடாது. மனசுல இருக்கிற ஏழ்மையை நீ நீக்கிட்டா எனக்கு இருக்கிற பணம் எனக்கு பணக்காரனா தெரியும். அடுத்தது, give me the strength lightly to bear my joys and sorrows. யாராவது பட்டியல் போட்ட நாகூர், இறைவா எனக்கு நீ இனிமே துன்பத்தை கொடுக்க கூடாது. நம்ம கேட்கிறோம்ல, நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் யாருக்கு என்ன பண்ணேன், எதுக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் மன அழுத்தத்தையும் கொடுக்குறோம்னு கேட்கிறோம்ல. நாகூர் கேட்கலையே, கேட்டவரு give me the strength, என்ன கேட்டாரு? to lightly bear my sorrows and joys. இறைவா எனக்கு தெரியும் என் விதி பிரகாரம் எனக்கு சில துக்கங்கள் வந்துதான் ஆகும், அது வந்துதான் ஆகும், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சில மகிழ்ச்சிகள் வந்துதான் ஆகும். ஆனால் மகிழ்ச்சியில தலைகால் புரியாம குறிப்பும் இல்லாம துக்கத்துல சோர்ந்து வீழ்ந்து போய் பிபி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம போகாமல் இருக்கும்படி அது இரண்டையும் தாங்குவதற்குரிய சக்தியை கொண்டு சொன்னார். ஒழிய துன்பம் வேண்டாம் ஒரு கேள்வியை. Give me the strength lightly to bear my joys and sorrows. அடுத்து ஒரு கேட்டார், give me the strength to make my love fruitful to others. இதுதான் சர்வீஸ். அத்தான் நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். நான் வருவார், ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் அப்படின்னால அன்பை செயல் வடிவத்தில் காட்டினாதான் அந்த அன்பு gets fructified. தாகூர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்படியே இருக்கு. நம்முடைய தமிழ் இருக்கிற பாடங்கள் தான் அதுல இருக்கு. Give me the strength to make my love fruitful in service. என் மனசுல அன்பு இருக்கு, ஒருக்கும் பயன் கிடையாது. உள் நாடி உயிர்கள் ஒரு உயர் தெரிவித்தல் வேண்டும். அன்பு எப்ப இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு உயிர், ஒரு ஆள் போயிட்டு இருக்காங்க, ஒரு நாய் போயிட்டு இருக்கு, ஒரு பூனை போயிட்டு இருக்கு அப்படின்னா உள் நாடி அந்த போகின்ற அந்த உயிரினுடைய உள்ளத்துல போய் நீ பூந்து அதுக்கு என்ன துயரம் இருக்கு என்பதை உன்னுடைய அறிவினால் அறிந்து அந்த துயரத்தை போக்கின்ற அன்பை எனக்கு கொடுத்தார். அவ்வளவு உள் நாடி உயிர்கள் ஒரு துயரத்தை போக்குவதற்கு எனக்கு நிகழ்ச்சி கொடுத்தாங்கல்ல. தாகூர் என்ன கேட்கிறாரு? Give me the strength to make my love fruitful in service to others. மனசுல இருக்கக்கூடாது என்னுடைய லவ், அதை சர்வீஸாக வெளிப்பட்டு மற்றவர்களுக்கு பயன்படும் மாதிரி எனக்கு அந்த அன்பை கொடுங்க. நம்ம கேட்டுக்கோமா? வேண்டத்தக்கவை எவன தாவூர் சொல்றாரு பாருங்க. அடுத்தது பாருங்க, give me the strength never to bend my knees before the insolent knight. அதாவது நம்மளோட ஏழ்மையா இருக்கிறவங்களை பார்த்து அவங்களோட கைகள் விட்டுறதும், நம்மளோட வலிமையானவங்களை பார்த்து முட்டி போட்டுறோம்ல, அது ரெண்டும் இல்லாமல் ஒத்தாரும் வேந்தாரும் தாழ்ந்தாரும் யாரும் ஒருங்கியுள்ளதாகி உலகில் நடத்தல் கொண்டு நல்ல வருவார். அந்த மாதிரி எல்லாரையும் சமமாக பார்க்கின்ற ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுத்தார் தாகூர். To raise my mind high above the daily people. இதுதான் இந்த வேண்டத்தக்கையினுடைய மிக முக்கியமான அடிப்படை கருத்து. என்ன?
ஏன் நம்மளுடைய வேண்டத்தக்கவை எல்லாமே எனக்கு நான் அதுவும் என்னுடைய வேண்டத்தக்கவைலாம் பார்த்தீங்கன்னா வெளில சொன்னேன் லேட்டாக போகிறேன்னு வச்சுக்கோங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ஐயோ கடவுளே 9:10 ட்ரெயின் போயிருக்க கூடாதுன்னு வேண்டிக்குவேன். 9:10 ட்ரெயின் வரும், வந்தவுடனே அதை விட்டுருவான். என்ன தெரியுமா பண்ணி, நல்ல வெயில், ஸ்டாண்டிங் கீழே கொஞ்சம் சீட்டு காலியாக இருக்குன்னு 1/2 மணி நேரம் போகணுமே, ஐயோ ஒரு சீட்டு கிடைக்குமா, ஸ்டாண்டிங் கீழே எம்டி சீட் இருக்குமான்னு வேண்டிக்குவேன். ஐயோ நம்ம போகிறதுக்கு முன்னால பாஸ் வந்துருக்க கூடாதுன்னு வேண்டிக்குவேன். இதுதான் நம்மளுக்கு டெய்லி ட்ரிப்பிலேயே என்னுடைய மனசு, என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இப்படியே போய் அடிபட்டு நாய் மாதிரி சுழண்டு கொண்டு இருக்கும் பொழுது தாகூர் என்ன கேட்கிறாருன்னா, give me the strength to raise my mind high above the daily troubles. தினப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு இருந்துட்டே இருக்கு. தினப்படி பிரச்சனைகளுக்கு கடவுளுக்கு போய் வேண்டாதான் என்ன கேட்கிறாரு, அதுக்கு பதிலா தினப்படி பிரச்சனைகள் இருக்கு, அதை சமாளிப்பதை நான் பார்த்துக்கிறேன், அது என் வேலை, விட்டுடு. இந்த தினப்படி பிரச்சனைகளிலிருந்து மேலே ஒரு வழி சென்று, ஆனா எவ்வளவு நான் வேலை போகணும்னாரு, அபவ்னு சொன்னாலே போதும் இல்ல, அபவ் மை டெய்லி ட்ரைபிள் சொல்லிருக்காங்கல்ல, அவர் இல்ல கொஞ்சம் அபவ் இல்லையா, give me the strength to raise my mind high above the daily ட்ரைபிள். ரொம்ப ஹையும் அதே தான் அர்த்தம், அபவும் அதே தான் அர்த்தம், டபுள் அட்ஜெக்டிவ் போடுற இடத்துல ரொம்ப உயரத்துல போய் நிற்கணும். இந்த டெய்லி இந்த சம்சார சாகர வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா என் மனசு அதோட ரொம்ப ரொம்ப 8 மாடி மேல இருக்கிற ஒரு ஹைட் லெவல்ல என்னுடைய திங் டு சரண்டர் மை ஸ்ட்ரெங்த் டு தை வில் வித் எல்லாத்தையும் இறைவன். அப்ப கேட்டதெல்லாம் கடைசியில ஒரு தாகூர் எல்லாம் நிறைய ஸ்ட்ரெங்த் கேட்ட மாதிரி இருக்குது, கடைசியில குட்டை போட்டு உடைச்சாரு. என்ன அப்படின்னா, இதெல்லாம் எழுதிமா கேட்கிறவங்ககிட்ட இது எல்லாத்தையும் திருப்பி உங்ககிட்டயே கொடுத்துட்டு, நீ என்ன நினைக்கிறியோ, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேங்கிற மாதிரி நீ என்ன எனக்கு அதுக்கப்புறம் கொடுக்க போறியோ அதை நான் வாங்கிக்கிறேன். இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த லவ், இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்டே நான் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒன்று கொடுக்க போறீல்ல, வாட் எவர் இட் இஸ், ஐ எம் சரண்டட். மேகம் சரவணன் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் என்னுடைய கடமை எல்லா தர்மம் எல்லாத்தையும் விட்டுட்டேன், உனக்கே நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னுடைய கைப்பாவை நீனா நினைச்சுக்கிட்டு நீனா என்ன செய்யலையோ, நான் இதற்கு மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. உச்சகட்டம் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அது நீ கொடுக்குற. நல்லது நல்ல பேரு நீ தான் ரெஸ்பான்சிபிள், எனக்கு கெட்ட பேரு கெட்ட செயல் அவதூறு அதுக்கும் நீயே ஒன்றாதான் பழி வரும், எனக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாதுங்க. அந்த உச்சக்கட்டத்துக்கு போனா தாகூர் பண்ண மாதிரி நீங்க பண்ணோம்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் அதான் பண்ணுது, எல்லாத்தையும் நான் உனக்கே கொடுத்துடுறேன். இனிமே மறவாமல் இருக்கணும்னாரு, மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும். டும் டும்னார உனை மறவாது இருக்க வேண்டும், எப்பொழுதுமே மனசுல இறைவா உன்னையே நான் நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்ற மரத்தை தான் அத்தனை ஆன்மீகம். அதனால அடுத்த முறை நாம் இறைவன் நின்று ஒன்றை வேண்டினால், முதல்ல வேண்டியதில்லை வேண்டாம்னு சொல்லுங்க, ஐயா பெருமானே நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், எனக்கு என்ன நீ செய்யணும்னு நினைக்கிற ஆட்டோமேட்டிக்கா அதை செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் லெவல் சூப்பர் லெவல். அது இல்லையா, ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னா அவங்க நம்ம அன்பை கேளுங்க, அன்பு அவன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை நம்ம யாரும் பிடிக்க முடியாது. என் குணனும் நமக்கு சர்வெண்டா தொழில் புரிஞ்சிட்டு இருப்பாங்க, பிரகலாதனுக்கு பண்ண மாதிரி அவனுடைய அன்பை கேளுங்க. அப்படி இல்லாம ஒரு ஆதங்கத்துல நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு பட்டியலை போடுங்க, பட்டியல் திருப்பி அவனுக்கு பயன்படணும். எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்வளத்தை இறைவன் கொடுத்திருந்தா நான் எதுக்கு பயன்படுத்த வேண்டும், அதை அவன் புகழை பாடுவதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அது டு சரண்டர் ஆல் மை ஸ்ட்ரெங்த் டு தி காட்ஸ் வித் ஆல் மை லவ், அதுக்கோசரம் வேண்டாம் கேளுங்க. இல்லைன்னா பாரதியார் கேட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு நீ நல்லதொரு வினையாக படைன்னு கேட்டால அந்த மாதிரி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு வேணாலும் ஒரு பட்டியல் போடுங்க. இப்படி பட்டியல் எதற்கோசம் போட்டாலும் அதற்கு ஒரு கைமாறாக இறைவனிடம் அந்த பட்டியலுக்கு இதை கொடுக்கிறேன் என்று நம்முடைய அறியாமையை கொடுத்து அந்த அறிவை வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள், சிறந்த வாழலாம் என்று சொல்லி